வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எழுத்தாளர் சனாகவி. இப்புதிய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். களவாடிய பொழுதுகள் கதையை ஆர்ஜே கிருத்திகா செல்வராஜ் குரலில் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ஆதரவை நாடி என் புதிய பயணம். சொல்ல துணியாத ஒரு காதல், ரகசிய கடிதங்கள் மூலமாக தொடங்கும் ஒரு அழகான உணர்வு பயணம். இந்த கதையை சொல்ல போறது நான் உங்கள் கிருத்திகா செல்வராஜ். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். மாலை வெயில் உன் கன்னத்தில் பட்டு தெறிக்க, விழியகலாது நீ பார்த்த ஒற்றை பார்வையில் சிக்குண்டு விழுந்தவள் இன்று உன்னை தவிர யாரையும் பார்க்க விரும்பாமல் உன்னையே என்னுள் நிறைத்துக் கொண்டிருக்கிறேன் உயிரே. இனிய வணக்கங்கள் என்ற வரிகள் கொண்ட காகிதத்தை படித்தவன் சுற்றும் முற்றும் தன் பார்வையை செலுத்தி யாராக இருக்கும் என்று தேட அவன் கண்களுக்கு அப்படி யாரும் புலப்படவில்லை. வேறு யாருக்கோ வந்த கடிதம் என்று எண்ணி அவன் அதை வைத்துவிட்டு வேறு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். அடுத்த நாள் மாலை பொழுதில் வேறு இருக்கையில் அமர வந்தவன் இருக்கையில் மீண்டும் ஒரு காகிதம் இருக்க அதை திறந்து பார்த்தான். உனக்காக நான் எழுதிய வணக்கத்தை வேறு யாருக்கோ என்று எண்ணி குழம்பும் என் உயிரானவனே, அந்த ஒரு நிமிட தேடலன் தவிப்புக்கு கூட நான் அடிமையடா. உன் மாய விழியில் விழுந்து தொலைய ஆசையாயிரம் இருக்க அந்த பொழுதிற்காக காத்திருக்கிறேன் என்பதை வாசித்தவனுக்கு சற்று குழப்பம் சூழ்ந்தது. யாராக இருக்கும்? நேராக வந்து பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் இப்படி பழங்காலத்தைப் போல கடிதம் மூலம் காதல்? தன் நண்பர்கள் யாராவது விளையாடுகிறார்களோ என்று எண்ணியவன் அந்த கடிதத்தின் பின்புறம் எழுதினான். அழகா கவிதை சொல்ல ட்ரை பண்றீங்க, ஆனா பாருங்க, நீங்க தப்பான ஆளோட சீட்ல வச்சுட்டீங்க. எனக்கு ஏற்கனவே காதலி இருக்கா. சோ ப்ளீஸ், இது மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. புரியும்னு நினைக்கிறேன் என்று சற்று காட்டமாக எழுதிவிட்டு வேறு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். வயது கோளாறில் யாரோ ஒரு பெண் எழுதுகிறாள், இதை வளரவிடக் கூடாது என்று எண்ணியவன் அவ்வாறு எழுதி வைத்துவிட்டு வந்தான். அடுத்த நாளிலிருந்து அந்த கடிதங்கள் தனக்கு வராது என்று எண்ணியிருக்க அவன் யோகத்தை உடைத்தாற்போல் அவனை வரவேற்றது அந்த நாள் கடிதம். கண்ணியம் காக்கும் ஆடவனே, கல்வனாய் என்னை கொள்ளை கொண்ட மாயம் மரியாயே, உனக்கு காதலி இல்லை என்று தெரிந்த என்னிடமே பொய்யுரைக்கும் உன் கபடத்தில் தெரிந்த கண்ணியமதில்தான் மீண்டும் உன்மேல் காதலில் விழுகிறேன். இனிய வணக்கங்கள் என்று எழுதிய கடிதத்தை படித்தவன் திகைத்து விட்டான். ஒரு நொடி சிந்தித்தவன், சுபா, யாரு பாப்பா நீ? ஏதாவது பிராங்கா? வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு விளையாட? நேத்து தானே சொன்ன, இனிமே இது மாதிரி லெட்டர் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டான்னு. நாளைக்கு திருப்பியும் லெட்டர் இருந்துச்சு, கிழிச்சு எரிஞ்சிடுவேன். உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா அத பாரு என்று அதில் எழுதி வைத்தவனுக்கு தெரியாமல் இல்லை, நாளையும் இதற்கு ஒரு பதில் கடிதம் வரப்போகிறது என்று. அவன் எதிர்பார்த்தது போல் பதில் கடிதம் அடுத்த நாள் அவனுக்கு முன்னதாகவே அவன் இருக்கையில் காத்திருந்தது. பெருமூச்சு விட்டவன் அவன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். அவன் நேற்று சொன்னது போல அதை எடுத்து அவன் பார்க்கவில்லை. கண்களை மூடி அமர்ந்து கொண்டவன் களைப்பில் கண்ணயர்ந்து விட்டான். சிறிது நேரத்தில் தான் இறங்கும் இடம் வந்துவிட அந்த கடிதத்தில் என்ன இருக்கும் என்று பார்க்க ஆசை எழுந்தாலும் தன்னை கண்காணித்துக் கொண்டிருப்பவளின் கண்களுக்கு இது தெரிந்துவிட்டால் மீண்டும் அவள் ஆசையை வளர்த்துக் கொள்வாள் என்று எண்ணியவன் தன்னிடம் வந்ததும் இறங்கிக் கொண்டான். அடுத்து வந்த நாட்களும் இவ்வாறே தொடர்ந்தது. 5 நாட்கள் அந்த கடிதங்களை அவன் தொடவில்லை. இருந்தும் மனம் அதை பிரித்து படிக்க சொல்லி அவனை உந்தியது. மனதின் இம்சையை பொறுக்க இயலாது 5வது நாள் அதை எடுத்து படிக்காமலே பின்புறம் திருப்பி எழுத ஆரம்பித்தான். யாரடி நீ? உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு பண்றியா? பிடிச்சிருந்தா மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்லுடி. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு? டைம் பாஸ்க்கு நான் தான் கிடைச்சனா? நீ உண்மையா என்ன விரும்புனா நேர்ல வந்து சொல்லுடி. யாரு எதிர்த்தாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீதான் என் பொண்டாட்டி. நேர்ல வரியா? என்கிட்ட முகத்தை காட்ட முடியுமா? நீ எழுதின எல்லாத்தையும் என் கண்ணை பார்த்து சொல்றியா? நிஜமா பிடிச்சிருந்தா நேர்ல வந்து சொல்லு. உன்னால முடியாதுடி. நீ வரமாட்ட. இது உனக்கு விளையாட்டா இருக்கலாம். எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற விபரீதம் நல்லாவே தெரியும். ஏற்கனவே என் வாழ்க்கையில நிறைய தொலைச்சிட்டேன். ப்ளீஸ், என் உணர்வுகளோட விளையாடாத. இனிமே இந்த லெட்டர் வராதுன்னு நம்புறேன் என்று எழுதியவனின் கண்ணீர் அந்த கடிதத்தில் பட்டு தெறிக்க அவள் எழுதியிருந்ததை படிக்காது நிறுத்தம் வந்ததும் எழுந்து சென்று விட்டான்.
அடுத்த நாள் மாலை இருக்கைக்கு வந்தவனிடத்தில் எந்த கடிதமும் இல்லாது இருக்க ஒரு வெற்று புன்னகை சிந்தியவன் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டான். அயர்வாக இருக்க ஹெட்போனை காதில் மாட்டியவன் தன் பிளேலிஸ்டில் இருந்த பாடலை ஒலிக்க விட்டான். எதையோ இழந்த வலி எப்போதும் போல் அவன் மனத்தில் இழையோட, எதை தொலைத்தோம் என்றறியாதே திணறிக் கொண்டிருந்தவனுக்கு அந்த மெல்லிசை அவனை தன்பால் முழுதாக ஈர்த்து கொள்ள முயன்றது. ஆனால் முடியாது போக ஹெட்போனை கழட்டியவன் வெளியே தன் பார்வையை சுழல விட்டான். வெளியில் எதுவும் சுவாரஸ்யமாக தென்படாதது போலிருக்க தன்னை சுற்றி இருந்த மக்களின் மீது தன் பார்வையை செலுத்தினான். அன்றாட பணிகளை முடித்துவிட்டு சோர்வில் இருக்கையை தழுவியபடி அமர்ந்திருந்த சிலரும், அடுத்த நாள் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டிற்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டு கணினியில் முகம் புதைத்துக் கொண்டிருந்த சிலரும் அவன் கண்ணில் தென்பட்டனர். மீதமிருந்தோரும் கிடைத்த இடைவெளியில் பயணத்தை ரசிக்காது தங்களை இன்னும் இயந்திரத்தோடு பொருத்திக் கொண்டு போனில் மூழ்கியிருந்தனர். இத்தனை வெவ்வேறு மனிதர்களை பத்திரமாக கொண்டு சேர்க்க விளைந்த ஓட்டுநர் மட்டும் அனைவரிடத்திலும் இருந்து வேறுபட்டு எப்போதும் போல் இளையராஜாவின் பாடலை முணுமுணுத்தபடி வண்டியை இயக்கிக் கொண்டிருக்க ஒரு பொன்முறுவல் சிந்தியவன் சீட்டில் தலை சாய்த்து கொண்டான். காலை சற்று முன்னால் நீட்டியவன் காலில் ஏதோ பட சற்றென்று கீழே குனிந்து பார்த்தான். மிகுந்த வேலைப்பாடுகள் நிறைந்த மரத்தாலான சிறிய பெட்டி ஒன்று இருந்தது. அதை திறந்து பார்த்தவன் அதிர்ந்து விட்டான். வார்த்தைகளால் எளிதில் வதைத்துவிட்டு சென்றாயே என் நிலையறியா உரியவனே! உன் உணர்வுகளோடு விளையாடி அதை சிதைத்துவிட்டு செல்லும் முன் என் உயிர் என்னை விட்டு பிரிந்திடும் என்று அறியாயோ? உன் சிறு கீற்ற புன்னகைக்காக வேண்டியே இந்த வணக்கத்தை அனுப்பினேனே இன்றி ஒருபோதும் உன்னை சோகத்தின் நிழலை அது அன்றச் செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. கண்ணாமூச்சி ஆட்டம் என்று நீ கருத அதற்கு பிறகு இருக்கும் காரணத்தை நான் அறிவேன். எனக்கு மட்டும் உன் காந்த கண்ணில் மையல் கொண்டு சரிய ஆசை இல்லை என்று நினைத்தாயோ? உயிரானவனை கண்முன் வைத்துக்கொண்டு உரிமை கொண்டாட முடியாத நிலையில் இருக்கிறேன். காரணத்தை வெளிப்படுத்த அனுமதி இல்லாது தவிக்கும் என் வலியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அன்பானவனே. உன்னை ரசிக்க எனக்கு உரிமை மறுக்கப்படுவதேனோ? பேதையவளின் சொற்களால் உன் விழி வழி வந்து தெரித்த கண்ணீரால் என் மனம் ரணமாக தகிக்கிறதே. அந்த அளவுக்கு வெறுத்து விட்டாயா? உன் உணர்வுகளை காயப்படுத்தியமைக்கு மன்னித்து விடு. இதையெல்லாம் வெறும் காரணம் கற்பித்தல் என்று நீ கருதினால் கூட என்னை உன்னிடம் மெய்ப்பிக்க நான் முயற்சிக்கப் போவதில்லை. ஆனால் ஒருபோதும் என் கண்கள் உன்னை வருடாமல் இமை மூடாது. இனி கடிதங்கள் மூலம் உன்னை வருத்த நான் விரும்பவில்லை. அதேபோல் உன்னை வர்ணிக்காமல் என் நாட்கள் முடிய போவதும் இல்லை. இந்த கடிதம்தான் இறுதியானதாக இருக்கும். இனிய வணக்கங்கள் என்று பெட்டியினுள் இருந்த கடிதத்தை வாசித்தவனது கவனத்தை அதில் அவள் கண்ணீர் பட்டு அழுந்திருந்த சில வரிகள் முழுதாக எடுத்துக்கொண்டன. இங்க பாருடி, என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன கேட்டா என்ன ரஷ்ய லெட்டர் எழுதுன, இப்ப எழுத மாட்டேன்னு நீயே முடிவு பண்ணிக்குவியா? டே, என்னடா எழுதுற? ஒரு ஃப்ளோல போகுதுல, கம்முன்னு ஓடிடு. என் பேரும் சொல்லல, அவ பேரும் சொல்லல. இதுல அவ முகத்தை கூட எனக்கு காட்டல, அமைதியா ஓடிடு. லெட்டர் வைக்க மாட்டியாமா, ஆனா இன்னும் ரசிப்பேன்னு என்கிட்டயே சொல்ற. யாரடி ரைட்ஸ் கொடுத்தா? நேத்து தான் சொன்னேன் எழுதாதன்னு. என் பேச்ச கேட்டியாடி? இன்னைக்கும் லெட்டர் வச்சிட்டல்ல, அதுவும் பிரத்யேகமா பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சு என் கவனத்தை ஈர்க்கிறீங்க. வெல் பிளான்ட். நேர்ல வரியான்னு கேட்டா பதிலுக்கு ஏதோ புரியாத மாதிரியே எழுதி வச்சிருக்க. நீ பேசுறதெல்லாமே மர்மமாவே இருக்கு. என்ன என்ன சுத்தல விட பாக்குறியா? நீ என்னடி எனக்கு போனா போகுதுன்னு பாவம் பார்த்துட்டு எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போறது? கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா, இல்ல இவனாலலாம் முடியாதுங்கிற எண்ணமா? இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இன்னும் 30 நாள்ல உன்னை கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரசிச்சு எழுதிக்க. தினமும் தவறாம லெட்டர் இருக்கணும். அது கூட சேர்த்து என்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பொருளும் உள்ள இருக்கணும். உன் லெட்டர்லாம் படிச்சு பதில் எழுதுறேன்ல, அதுக்கு தான் அது. இதெல்லாம் தவறாம செய்யற. 31வது நாள் இருக்கு உனக்கு. எதுக்குடா இவன்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு ஃபீல் பண்ண வைப்பேன் என்று அந்த கடிதத்துக்கு பின்னால் சரசரவென எழுதியவன் சுற்றி ஒரு முறை பார்த்துவிட்டு ஒரு மர்ம புன்னகை உதித்துவிட்டு தான் இறங்கும் இடம் வரவிருக்க எழுந்து நின்றான்.
தெரிந்தே விஷ பரீட்சையில் விஷம புன்னகையோடு எதிர்கொள்ளும் அவனுள் இருக்கும் ரணத்தின் வலியை இரட்டி பார்ப்பாளா? அல்லது மந்திர வார்த்தைகள் கொண்டு அவற்றை மாயமாக்கி மன்னவன் நெஞ்சை மயக்கிடுவாளா மேனகை அவள்? என்னை கண்டறிய ஒரு திங்கள் ஒன்று உனக்கு தேவையில்லை என்று இருவருமே அறிவோம் விவேகமானவனே. எதை மனதில் மையப்படுத்தி அவ்வாறு முழுந்தாய் என்று ஆராய மனம் முனையவில்லை. என்னை நீ வெறுக்கவில்லை என்ற உண்மையே இப்பேதை அவளுக்கு போதும். காந்த விழிகள் கொண்டு என்னை களவாடியவனே, அயர்வின் விளிம்பில் தவழும் கூர் நேத்திரங்களுக்கு நித்திரையின் தரிசனத்தை போதிய அளவில் தராமல் தவிப்பதேனோ? பொழிவு மங்கி பளிச்சிட மறந்த கண்களைக் காணுகையில் மனம் தைக்கிறதடா. இனிய வணக்கங்கள் என்று எழுதிய கடிதத்தை படித்தவன் அவளின் புத்தி கூர்மையை மெச்சிக்கொண்டு அருகில் இருந்த மசாஜ் ஆயிலையும் ஒரு கிட்கேட் சாக்லேட்டையும் எடுத்து பார்த்துவிட்டு, ஏ ஸ்டாக்கர், பரவாயில்லடி, சொன்ன மாதிரியே லெட்டரும் கூடவே சாக்லேட்டும் வச்சிருக்க. இம்ப்ரெசிவ். நீ நல்ல ஸ்டாக்கரா தாண்டி இருக்க. ம் என் ஹெல்த் மேல என்னை விட அக்கறையா இருக்கியே. தேங்க்ஸ். ஓகே மேடம், எங்க என்ன பார்த்தீங்க? எப்ப இருந்து எனக்கு தெரியும்? இந்த கேள்விக்கெல்லாம் நாளைக்கே பதில் இருக்கணும். மறந்துடாத ஸ்டாக்கர் என்று அதற்கு பதில் எழுதிவிட்டு அந்த மசாஜ் ஆயிலை ஒரு முறை வருடிவிட்டு பையில் எடுத்து வைத்துக் கொண்டவன் அந்த கிட்கேட்டை சுவைத்தான். தித்திக்கும் சுவையை காட்டிலும் அவள் அக்கறையில் இன்புற்றவன் உதட்டில் புன்னகை பூத்து குலுங்கியபடியே அங்கிருந்து கிளம்பினான். நன்றி என்ற சொல் கொண்டு பிரிவுபடுத்துவதேனோ நாயகனே. அந்நியமாய் உணரச் செய்யாதே, மனம் கனக்கிறது. முதல் சந்திப்பை காலம் கொண்டு சுட்டிக்காட்ட தோன்றவில்லை. நினைவுகளை மட்டும் பகிர விழைகிறேன். இளமஞ்சள் சூரியன் இதமாய் இனியவனை தீண்டிட உன் கண்ணில் தெரிந்த தீர்க்கத்தை பார்த்து வியந்தவள் அதில் கொட்டி கிடந்த பாசத்திற்கு அரணாயிருந்த நேர்மையில் விழுந்து தொலைந்தேன். வீரசாகசம் புரிந்து வீழ்த்தாமல் பிறரிடமிருந்து எவ்வாறு மாறுபட்டு என்னை சிறை செய்தாய் என்று தெரியவில்லை. பிடித்தே சிறைப்பட்டேன் கண்ணாலா. இனிய வணக்கங்கள் என்று அவள் எழுதியிருந்ததை படித்தவன், why being smart? நாட் பேட். நேரடியா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டல்ல? நார்மலா பேச மாட்டியா? செந்தமிழதான் லெட்டர் எழுதுவியாடி? அது சரி, எப்படியோ எழுதிக்க. அப்புறம் டு த நோட், இவனுக்கும் நம்மள பிடிச்சிடுச்சுன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன ரசிக்கிற, இட்ஸ் ஓகே, நான் அப்ஜெக்ட் பண்ணல. அதுக்காக எனக்கு உன்னை பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீதான் ஸ்மார்ட் குக்கியாச்சே, என்கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னு நம்புறேன்டி என்று எழுதிவிட்டு ஒரு குறும்பு புன்னகை சிந்தியவன் மீண்டும் தொடர்ந்தான். வர்ணிக்கிறேன்னு ஓவரா அளந்து விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு சிரிப்பு தான் வருது. அது எப்படி பிடிச்சவங்க கண்ணுக்கு நம்ம குறையே தெரிய மாட்டேங்குதோ என்று சலித்து கொண்டவன், பாய் ஸ்டாக்கர், இன்னைக்கு கொடுத்த மேட்ரிக்ஸ் ரோலான் ஸ்மெல் நல்லா இருக்கு என்று எழுதி முடித்தவன் அவளுக்காக வாங்கி வந்திருந்த ரோஜாவை அந்த கடிதத்தின் மீது வைத்துவிட்டு எழுந்து சென்றான். அவன் எழுந்து சென்றதும் மெல்ல அவன் அமர்ந்திருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தவள் அங்கு வைக்கப்பட்ட ரோஜாவை பார்த்து இன்பமாய் அதிர்ந்தாள். மெல்ல தன் தளிர்கரம் கொண்டு அதை வருடியவள் கண்களில் நீர் திரையிட்டு விட நடுங்கிய அதிரங்களை அதன் மெல்லிதழில் பதித்தாள். மான்விழியாளின் கண்ணீர் ரோஜாவின் இதழில் பனித்துளி போல் பதிய பெண்ணவளின் வெம்மையை தாங்க இயலாது பூவிதழ் முகம் சுணங்கியது. அவனின் முதல் பரிசு மாசுபட்டது போல் அதை பார்த்த கண்ணியின் மனம் பதைபதைக்க முத்தாய் படிந்திருந்த நீரை விரலால் பட்டும் படாமல் மெல்ல துடைத்தெடுத்தவள் அதை பத்திரமாய் தன் பைக்குள் எடுத்து வைத்துக் கொண்டாள். அவன் எழுதி வைத்துவிட்டு சென்ற கடிதத்தை எடுத்து அந்த மரப்பெட்டியுள் வைத்துக் கொண்டவள் பேருந்தை விட்டு இறங்கினாள். செங்கதிரோன் சுட்டெரிக்க வெயிலின் வெம்மையை யார் மீதும் படர விடாமல் தன் கைகளை விரித்து குழுமையை நல்கிக் கொண்டிருந்தன மரங்கள். அத்தகைய ஒரு மரநிழலில் அமர்ந்து தன்னுடைய ரெக்கார்டை சரிபார்த்து கொண்டிருந்தான் அவன். அங்கோ நண்பர்கள் பேராசிரியரிடம் கையொப்பம் வாங்க வரிசை கட்டி நிற்க இவனோ கடைசியாக சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தபடி பாதையின் மீது கண்களை பதித்திருந்தான். கயல்வெளியால் அதரம் விரித்து முடித்து பற்கள் தெரியும்படி தன் தோழியிடம் நகைத்து கதைத்து கொண்டு வர அந்த ஆர்ப்பாட்டமெல்லாம் அழகில் சிக்கி போனான் அவன். அவளை விழி அகலாமல் அவன் பார்த்து கொண்டிருக்க அந்த குறுகுறுப்பில் திரும்பி பார்த்தாள் அவள். அவள் தன்புறம் திரும்பியதை பார்த்தவன் மகிழ்ச்சி பொங்க
அவளை பார்க்க அவன் விழி உரைத்த செய்தியில் விக்கித்த பெண்ணவள் உடனே அவனிடமிருந்து தன் பார்வையை பிரித்து கொண்டாள். ரசனையை தாண்டி காதலும் அன்பும் மென்மையாய் அவளை தீண்ட திடுக்கிட்டு விட்டாள். எத்தனை ஆண்களின் பார்வையை சந்தித்திருக்கிறாள். ஆனால் இதுபோல் எதுவும் அவளை பாதித்ததில்லை. அவள் முகத்தை திருப்பிக் கொண்டதை பார்த்தவன் முகம் சுருங்கிவிட அவளிடமிருந்து தன் பார்வையை திருப்பிக் கொள்ள அவன் திரும்பியதும் அவனை பார்த்தாள் பேதையவள். கள்ளத்தனமும் அவளுள் புகுந்தது அந்த நொடியில். அவள் தன்னை பார்ப்பது போல் தோன்ற டக்கென்று அவன் திரும்பி பார்த்தான். ஆனால் அவளோ அவன் திரும்பியதை பார்த்ததும் தன் தோழியின் முகம் பார்த்து கதைக்க குழம்பி போனவன் மீண்டும் துவண்ட மனதோடு திரும்ப முயலும்போது அவன் ஓர விழியில் அவள் தன்னை பார்ப்பது போலிருக்க மீண்டும் திரும்பி பார்த்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அந்த கண்ணிமைக்கும் நொடியில் நிகழ்ந்த அடுக்கடுக்கான கள்ளப்பார்வை பரிமாறிய தருணங்கள் அவள் நெஞ்சை விட்டு என்றும் மறையாத சுகமான நிகழ்வு. அவன் குழம்பிய குழந்தை முகத்தை பார்த்த க்ஷணத்தில் அவளுள் காதல் புகுந்து கொள்ளத் தொடங்கியிருந்தது. சரி தவறு யாரிவன் என்ற எந்த உணர்வும் அந்நேரத்தில் அவளிடம் எழவில்லை. அந்த கண்ணில் நிச்சயமாக அருவருக்கக்கூடிய பார்வையை அவள் காணவில்லை. பெண்ணின் கண்ணை கூட ரசனையை தாண்டி கண்ணியத்தையும் பதித்திருந்து அவளை தழுவியதை அவளால் உணர முடிந்தது. அதனால் தானோ என்னவோ அந்த நொடியிலேயே அவனை விரும்ப ஆரம்பித்து விட்டாள். ச்ச, எனக்கு முத்திடுச்சு போல என்று தன் தலையில் அடித்துக் கொண்டவன் செயலை அவனுக்கு தெரியாமலே அவனை ரசித்துக் கொண்டிருந்தவள் பார்த்துவிட பெரிதாக இழந்த சிரிப்பை நாக்கை கடித்து வாய்க்குள்ளேயே அடக்கியவள் அவனை விழிகளில் நிரப்பிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவனுடனான முதல் சந்திப்பை நினைவுபடுத்தியபடியே தன் இல்லம் வந்து சேர்ந்தவள் ஆவலாக அவன் எழுதியதை எடுத்து படிக்க இந்நேரம் வரை குடிக்கொண்டிருந்த மகிழ்ச்சியான மனநிலை முற்றிலும் மறைந்து போனது. வார்த்தை கொண்டு உன்னை ஏற்க முடியவில்லை. என் காதலை வெளிப்படுத்தும் கருவியாகவே இவை செயலாற்றுகின்றன. கட்டாயப்படுத்துவது காதலுக்கு அழகில்லை என்று நன்றாகவே உணர்ந்தவள் நான். உன் விருப்பத்துக்கு என்றும் தடை கூற எனக்கு உரிமை இல்லை என்று அறிந்துதான் இருக்கிறேன் என்று பொங்கி வந்த அழுகையாலும் கோவத்தாலும் எழுதும்போதே பல துளி கண்ணீர் அதில் தெரித்தது. கண்களை அழுத்த துடைத்தவள் இத்தகைய பதிலை அவனிடமிருந்து எதிர்பார்த்ததொன்றாக இருக்க இந்த ஒரு மாத காலமாவது அவனுடனான உரையாடல்களை இழக்க விருப்பமில்லாதவளாய் மீண்டும் தொடர விரும்பினாள். ஆனால் அவளால் முடியவில்லை. ஏனோ அதற்கு மேல் எழுதத் தோன்றாமல் முடித்துவிட்டவள் படுக்கையில் சரிந்து அழுகையில் கரைந்தாள். அடுத்த நாள் அவளின் கடிதத்தை படித்தவன், என்னடி இன்னைக்கு வார்த்தை கோவமா வந்து விழுந்த மாதிரி இருக்கு? என் லைஃப்ல நான் தான் முடிவெடுப்பேன்னு தெளிவுபடுத்தினேன், அவ்வளவுதான். நாளைக்கு ஏதோ நான் உனக்கு ஆசை காட்டி ஏமாத்தின மாதிரி நீ நினைச்சிட கூடாதுல்ல, அதான். சரி, உன் லிமிட் தெரிஞ்சுதான் இருக்கேங்கிறது புரியுது, தட்ஸ் குட் என்று ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு வேக வேகமாக பதில் எழுதியவன் இன்னும் கோபம் குறையாது, இவளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு என்னெல்லாம் எழுதி வச்சிருப்பான்னு காலையில இருந்து யோசிச்சு தவிச்சு போய் மெனக்கிட்டு அடிச்சு பிடிச்சு ஆர்வமா வேலை முடிஞ்சதும் ஓடி வந்தேன் பாரு. ராட்சசி, என்ன எழுதி வச்சிருக்கா? மனுஷனோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு என்று முணுமுணுத்தவன், அப்புறம் செல்லக்குட்டி, உன் கோவத்தை எல்லாம் இனி பேப்பர்ல காட்டலான்னு ட்ரை பண்ணாதடா. எல்லா நாளும் நான் நல்ல மூட்ல இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரிவிக்கணும்னா லாஸ்ட்ல எமோஜி மட்டும் போடு. அதை விட்டுட்டு கண்டென்ட்டே இல்லாம பேப்பரை வைக்கிறது இன்னைக்கு தான் லாஸ்டா இருக்கணும், இல்ல தொலைச்சிடுவேன் என்று எழுதியவன், அப்புறம் இந்த சாக்லேட்டையும் ரோலக்ஸையும் நீயே எடுத்துட்டு போயிடு. உன் கிஃப்டை எதிர்பார்த்து யாரும் இங்க வெயிட் பண்ணல. நாளைக்கு கரெக்டான ஃபார்மேட்ல லெட்டர் வச்சுட்டு இதவை எடுத்துக்கிறேன். நான் கிஃப்டை எடுத்துக்கலன்னு இங்க இருக்கிற டெடிய வீம்புக்கு எடுக்காம போலான்னு நினைச்சிடாத ஸ்டாக்க. நீ எழுதின மாதிரி அன்பானவன்லாம் நான் இல்ல, ஞாபகம் வச்சுக்க என்று இரட்டை அர்த்தத்தோடு கடைசி வரியை எழுதியவன் அந்த லெட்டரை மடித்து டெடியை அதன் மேல் வைத்துவிட்டு சிறிதும் கோபம் மட்டுப்படாமல் எழுந்து சென்றான். விறுவிறுவென வீட்டுக்கு வந்தவன் முகம் கோபத்தில் சிவந்திருக்க அதை பார்த்த ஆண்டாள் அவன் அருகில் நெருங்க முயற்சித்தார். அவர் தன்னிடம் நெருங்க முயன்றதை பார்த்தவன் பார்வையிலேயே அவரை தள்ளி நிறுத்தினான். அந்த கோபத்தை பார்த்து ஒரு நிமிடம் பின்வாங்கியவர் மீண்டும் அவனிடம் நெருங்க முயல, திலகாக்கா, யாரும் என் ரூமுக்கு வர வேண்டாம்.
என்று அடிக்குரலில் சீறியவனை சற்று அதிர்ச்சியோடு அவர் பார்த்து கொண்டிருக்க இருவரும் அதிர்ந்து நின்றனர். அவன் சென்றுவிட, ஏய், அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்த சரியா கலந்து கொடுத்தியா இல்லையா என்று திலகவதியின் சிகையை கொத்தாக பற்றிய ஆண்டாள் அவரை வெறுப்பை கக்கிய கண்களோடு எரிக்க, இல்லம்மா, நீங்க கொடுக்க சொன்ன மருந்த சரியாதான் கொடுத்திருக்கேன், என்ன நம்புங்க என்று கண்களில் கண்ணீர் தேங்கியபடி கெஞ்சினார் அவர். அவர் பொய் சொல்வது போல் இவருக்கு தோன்றவில்லை. திலகவதியை உதறி தள்ளிய ஆண்டாள், வளர்த்த பாசத்தை காமிக்க நினைச்ச பெத்த புளைய மறந்துட வேண்டியதுதான், ஞாபகம் வச்சுக்க என்று எச்சரித்துவிட்டு தன் அறைக்கு சென்றார். தன் அறைக்குள் வந்தவன் அலுவலக பையை தூக்கி மெத்தையில் விசிறி எறிந்தான். அவள் கோபமாக எழுதியதற்காகவா அல்லது அவளை கோபப்பட வைத்து விட்டதற்காகவா என்று தெரியாமலே அவன் மனம் ரணமாய் தகித்தது. ச்சே, அவ என்ன அஃபெக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சே இதை ஆரம்பிச்சது என் முட்டாள்தனம் தான். ஸ்டாக்கர், யூ வில் பே ஃபார் திஸ் என்று உறுதி எடுத்துக்கொண்டவன் அப்படியே மெத்தையில் சரிந்தான். அடுத்த நாள் காலை வேகமாக கிளம்பியவன் காலை உணவை தவிர்த்து விட்டு செல்ல, தம்பி, சாப்பிட்டு போங்க என்று அவனை தடுக்க வந்த திலகவதியிடம், இல்லக்கா, நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் என்றவன் அவர் பதிலளிக்கும் முன் அங்கிருந்து வெளியேறியிருந்தான். நேராக பஸ் ஏறி இருக்கைக்கு சென்றவனை வரவேற்றது ஒரு பெரிய சாப்பாட்டு கூடையும் நேற்று அவனுக்காக வாங்கி வைத்த சாக்லேட்டும் ரோலெக்ஸ் வாட்சும். ஆனால் அவன் கண்கள் தேடி எடுத்ததென்னவோ அவள் கடிதத்தை தான். அவனின் ஆவலை பொய்யாக்காது பெரிய கடிதமாகவே எழுதியிருந்தாள். அனலென ஜொலித்த கண்கள் கண்டு அஞ்சித்தான் போனேன் ஆடவனே. உன்மேல் மட்டும் பிழையில்லையோ? வேறு பெண்ணை மனம் செய்வேன் என்று என்னிடமே நீ உரைக்கையில் மனம் கனத்துத்தான் போனது. என் எண்ணங்களுக்கு கடிவாளம் இடுவதுதானே முறை என்று நான் அமைதி காக்க, அதுவே உன்னை சினம் கொள்ள செய்யும் என்று தெரியாதிருந்ததுதான் இத்தாரகையின் பிழையோ தீர்க்கமானவே. கோபம் நான் கொண்டிருக்க உன்னைவிட கோபத்தில் உயர்ந்தவன் நான் எனக் காட்ட, உண்ணா நோன்பு இருக்கிறவனே, உன் பிடிவாதத்தால் வாடி போவதென்னவோ நான் தானே. எதற்கு இந்த தர்க்கம்? இன்றிலிருந்து வரப்போகிற எந்த நாளும் நான் வருங்காலத்தை பற்றி நினைக்க விரும்பவில்லை. எது நடக்கவிருக்கிறதோ அது நன்றானதாகவே நடக்கட்டும். எவ்வாறு நீ சொல்லியதை மறுக்காது நான் செய்தேனோ அதுபோல் இன்று நான் வைத்திருக்கும் உணவை மறுக்காமல் எடுத்துக்கொள் மதியுடையவனே. இனிய வணக்கங்கள் என்று எழுதியதை வாசித்த பிறகுதான் அவன் முகத்தில் நேற்றிலிருந்து குடிக்கொண்டிருந்த கடுமை மறைந்து போயிருந்தது. பயந்துட்டியா ஸ்டாக்கர்? ஆனா நீ எழுதியிருக்கிறத பார்த்தா பயந்த மாதிரியே இல்ல. இதுதான் சாக்குன்னு சொல்லி அறிவிருந்தா எடுத்து தின்னுன்னு சிம்பாலிக்கா திட்டுற மாதிரி இருக்கு ராட்சசி. ஆமாண்டி, நீதான் காரணம். உன்னாலதான் நான் நேத்துல இருந்து பட்னிடி. ஒரு வார்த்தை சொல்லிட்டா மூஞ்சியே காட்டாத மேடம்க்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. அப்போ எனக்கு எவ்வளவு வரணும்? சொல்லுடி, எனக்கு எவ்வளவு கோபம் வரணும்? நான் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? அதுக்காக எதுவுமே எழுதாம புரிஞ்சிடுச்சுன்னு எழுதிட்டு அப்படியே நைஸா என்ன கழட்டி விட்டுட்டு நழுவிடலான்னு நினைச்சியா? நானும் போடி போன்னு விட்டுருவேன்னு நினைச்சிட்டியோ? முடியவே முடியாது. உன்னாலாம் என்னால விடவே முடியாது என்று எழுதியவன் எழுந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு, ஆமா, என்ன சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்க? இரு, பார்த்துட்டு கண்டினியூ பண்றேன் என்று ஏதோ அவளிடம் நேரடியாகவே பேசுவது போல் எண்ணி எழுதியவன் பேப்பரை வைத்துவிட்டு பையை நீக்கி பார்த்தான். வெண்பொங்கல், சாம்பார், உளுந்து வடை அவனை மனமணத்து வரவேற்க அதை பார்க்கும் போதே அவனுக்கு எச்சி ஊறியது. நேற்று காலை சாப்பாட்டை பார்த்த வயிறு அவனை முந்திக் கொண்டு அதை பார்த்து மகிழ்ச்சியடைய கையோ அதை எடுத்து வாயில் வைத்தது அவன் உணரும் முன்னே. ரசித்து ருசித்து பொறுமையாக சாப்பிட ஆசை இழந்தாலும் பசியின் பிடியில் நன்றாக மெல்லாமலே 4 நிமிடங்களில் அனைத்தும் காலி செய்திருந்தான். அடியே ஸ்டாக்கர், இல்ல, ஆண்டி சமைச்சதாடி. என்ன டேஸ்ட்! சான்ஸே இல்லடி, வேற லெவலு. இனிமே நீ என்ன பண்றனா, எனக்கு டெய்லியும் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்துரு. முடிஞ்சா நீயும் நல்லா சமைக்க கத்துக்க. உன்னை என்னென்னமோ திட்டணும்னு நினைச்சிட்டு வந்தேன்டி. இப்படி ஆன்ட்டியோட சாப்பாட்டை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டியே. விவரமா தான் இருக்க, பொழைச்சு போ. அப்புறம் இன்னைக்கு உனக்கு தான் கொடுக்கலான்னு கப் கேக் எடுத்துட்டு வந்தேன். பட் இதை ஆன்ட்டிட்ட நான் கொடுத்ததா சொல்லி கொடுத்துட்டு வீட்டில் என்னை பத்தி தெரியும் தானே ஸ்டாக்கு.
என்று எழுதியவனுக்கு அவனை மீறியே சிரிப்பு பயங்கரமாக வெளியானது. சரிடி, ஈவினிங் பார்க்கலாம். காலையில ஒரு லெட்டர் வச்சதால ஈவினிங் ஒரு லெட்டர் வைக்க கூடாதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பார்த்து போ. என்ன பத்தி கனவு காணாம ஒழுங்கா வேலைய பாரு. பாய்டி என்று எழுதியவன் தன் அலுவலக பையையும் இன்று மதியத்திற்கும் அவள் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு இறங்கினான். காலையிலேயே அவள் கடிதம் தந்த மகிழ்ச்சியிலும் உணவு தந்த நிறைவிலும் பணிக்கு வந்தவனுக்கு அந்த நாள் உற்சாகமாய் சென்றது. எப்போதும் எதையோ சிந்தித்த வண்ணம் இருக்கும் அவன் முகத்தில் இன்று மகிழ்ச்சி ரேகையை பார்த்து அங்கு பணியாற்றியவர்கள் இவனை வித்தியாசமாக பார்த்துவிட்டு கடந்து சென்றனர். சார், உங்களுக்கு உங்க வீட்ல இருந்து லஞ்ச் கொடுத்து விட்டுருக்காங்க என்று பியூன் ஒரு பேக்கை நீட்ட அதை வாங்கி வைத்துக் கொண்டவன் அவரிடம் நன்றி சொல்லி அனுப்பிவிட்டானே தவிர அந்த சாப்பாட்டை தப்பித்தவரையும் அவன் திறந்து பார்க்கவில்லை. சரியா மருந்து கலந்தியா இல்லையா என்று திலகவதியிடம் மிரட்டலாக ஆண்டாள் கேட்க, கலந்துட்டேம்மா என்று உணர்வற்ற முகத்துடன் சொன்னவர் மீதி வேலையை கவனிக்கலானார். ஏன் சின்னையாவ தனியா விட்டுட்டு போனீங்கம்மா? இங்க என்ன வச்சே ஐயாவை பைத்தியமாக்க பாக்குறாங்க. ஏற்கனவே கடந்த 1 வருஷம் நடந்ததையும் மறந்து உங்க இழப்பையும் தாங்கிக்கிட்டு நம்ம தம்பி எவ்ளோ கஷ்டப்படுறாரு. பாவி மக. பெத்த ரத்தத்தை பணையம் வச்சுட்டு நானும் இந்த பாவத்துல பங்கு வாங்கிட்டு இருக்கேனே. நீங்க தான் எப்படியோ நம்ம ஐயாவை காப்பாத்தணும் பெரியம்மா என்று ஊமையாய் கண்ணீர் சிந்திய வண்ணம் வேலையை கவனிக்கலானார் திலகவதி. எதிர்பார்ப்போடு இருக்கையை நோக்கி வந்தவனை பொய்யாக்காது ஒரு கடிதம் அவனை வரவேற்க, துள்ளி எழுந்த ஆவலை பெரும்பாடுபட்டு முகத்தில் காட்டாமல் இருக்கைக்கு வந்து அமர்ந்தவன் அதை திறந்தான். நீ கொடுத்த பரிசுக்கு உரியவள் நானே வல்லலானவனே. இன்றைய உணவு உனக்கு பிடித்திருந்ததில் பெரும் உவகை அடைந்தேன். ஒரு திங்கள் என்ன, வாழ்க்கை முழுதும் உனக்கு சமைத்து கொடுக்க நான் தயார். உறவு கொடுத்து உரிமை கொள்ள நீ முனைவாயா? உயிரில் பாதியாய் என்னை ஏற்று என் உறவாய் உயிராய் மாறிப் போவாயா என்று முடித்திருக்க, அதை படித்தவன் கண்விழி பிதுங்கி முகம் சூடாகிவிட்டது. அதை அவனறியாது பார்த்திருந்தவள் சிரிப்பை உதட்டினுள்ளே அடக்கிக் கொண்டாள். அச்சோ அரக்கி, யாருடி நீ? ஒரு பையனை இப்படி வெக்கப்பட வைக்கிறியே. உன்னெல்லாம் டீசிங் கேஸ்ல உள்ள தூக்கி போடணும். அதுவும் எப்பவுமே வெளியவே வர முடியாத இடத்துல போட்டு அடைக்கணும். அடைப்பேண்டி என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டவன், ஏ ஸ்டாக்கர், என்னடி அதிரடியாவே இறங்கிட்டியா? உனக்கு என்ன உறவு கொடுக்கறது? அதான் ஸ்டாக்கர்னு சொல்லிட்டனே. இதுக்கு மேல ஒரு பெரிய உறவு நமக்குள்ள வேணுமா? இது படிக்கும்போது அவ முகபாவனை எப்படி இருக்கும் என்று எண்ணும் போதே அவனுக்கு சிரிப்பாய் இருந்தது. நீ வாழ்க்கை முழுக்க சமைச்சு தரையா இல்லையாங்கிறது இப்ப தேவையில்ல. ஒழுங்கா இந்த 1 மாசம் மறக்காம சாப்பாட்ட வெய்யி முதல்ல. அப்புறம் நேர்ல வசனம் பேசலாண்டி செல்லக்குட்டி. தென், நிஜமா நீ தான் சமைச்சியா? என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒன்னும் சொல்லலல்ல? ஏன்னா இப்ப போய் சொன்னேன்னு வையேன், பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவ, பாத்துக்க என்று விஷமமாக சிரித்துக் கொண்டவன், அது சரி, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? என்ன பத்தி தெரியும் தானே உனக்கு? அப்பா என் சின்ன வயசுலயே எங்களை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் 1 இயர் முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல அம்மாவும் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் முக்கியமா அந்த 1 இயர் என் லைஃப்ல நடந்த எதுவுமே எனக்கு நினைவுல இல்ல. ஏய், நான் உன்னை ஃபீல் பண்ண வைக்கணும்னு இதெல்லாம் சொல்லல, சரியா? உனக்கு இப்ப என் நிலைமை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 இயர்ல மனசுக்கு நெருக்கமான ஏதோ உன்னை தொலைச்ச மாதிரி இருக்கு. மேபி நான் யாரையாவது லவ் கூட பண்ணியிருக்கலாம். அவள மறந்து போயிருக்கலாம். என் லைஃபோட கிளாரிட்டியே என்கிட்ட இல்ல. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் உன் லெட்டர்லாம் வர ஆரம்பிச்சது. சம்திங் ஐ ஃபெல்ட் கனெக்டட் வித் யுவர் வேர்ட்ஸ். இது நாள் வரைக்கும் குழப்பமும் சோகமுமா இருந்த என் வாழ்க்கையில உன்னோட லெட்டர்ஸ் ஒரு மந்திரம் போல மாறி என்னை மகிழ்ச்சியா மாத்திடுச்சு. இந்த ஜேர்னிய நான் முழுசா என்ஜாய் பண்றேன்டி ஸ்டாக்கு. இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட விளையாட்டுக்கு இப்படி பண்றியா, நிஜமா பண்றியா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எண்ட் ஆஃப் த மந்த் நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்சனா மாறிடுவ. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது காதலியாவோ மனைவியாவோ மட்டும்தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. வி கேன் பி ட்ரூ குட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அறுத்துட்டனா? சரி சரி, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம். சென்டிலாம் ஆகிடாத.
என் பேச்ச உன்ன தவிர யாரு கேப்பா? அதான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன்டி. சரி ஸ்டாக்கர், நாளைக்கு பார்க்கலாம். பாய் என்று எழுதி முடித்தவன் கண்களில் துளிர்விட்டிருந்த கண்ணீரோடு அங்கிருந்து கிளம்பினான். அவளைப் பற்றி எதுவுமே தெரியாத போதும் அவளிடம் இத்தனை நாள் தன் மனத்தை அழுத்திக் கொண்டிருந்த அனைத்தையும் கொட்டிவிட்டதில் மனம் லேசானது போல் இருந்தது அவனுக்கு. சில நேரம் துவண்ட மனதுக்கு ஆறுதலே நம் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கும் ஒருவர். அந்த ஒருவர் மனதுக்கு நெருக்கமானவராக இருந்தாலொழிய அவரிடம் நம்முடைய காயத்தையும் வலியையும் காட்ட முனைவோம். அந்த நெருக்கத்தை அவளிடம் உணர்ந்ததால் ரணப்பட்ட மனதுடையவன் அவளிடம் ஆறுதல் தேடி நிற்கிறான். அடுத்த நாள் வரப்போகும் கடிதத்தில் அவன் ஏங்கிய அன்பை வார்த்தைகளில் அவள் தேக்கி வைத்திருப்பாள் என்ற நம்பிக்கையில் அளந்து கொடுக்கும் ஈசன் உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரிதான் குடும்ப அம்சத்தை நல்கியிருக்கிறான். கூர்மையானவே, தாய் பாசத்திற்கு மேலாக என்னை போல் அனாதைகளுக்கெல்லாம் பாசத்தை கொட்டி கொட்டி கொடுக்கும் மதரின் அன்பில் வளர்ந்த பாவைகளில் ஒருவள்தான் நான் என்று எழுதியவள் கண்களில் மீண்டும் நீர் சுரந்து நிலத்தை நனைக்க துவண்டவள் அப்படியே மேசையில் தலை சாய்த்து படுத்தாள். அவனின் ஒவ்வொரு வரியிலும் பொங்கி வந்த அழுகை சிறிது நேரத்திற்கு முன்புதான் மட்டுப்பட்டிருக்க, அவனுக்கு பதில் கடிதம் எழுதலாம் என்று பேனாவை எடுத்தவளுக்கு அவளுடைய வெறுமையான நாட்கள் நினைவில் வந்து அவளை வதைத்தெடுத்தது. 8 வயதில் ஒரு விபத்தில் பெற்றோரை இழந்து அனாதை என்று நாமம் பெற்று சொத்தை தன் வசப்படுத்திக் கொண்டு அவளை அனாதை இல்லத்தில் விட்டு சென்ற உறவினர்களின் செயலே சில வருடங்களுக்குப் பிறகுதான் பெண் அவளின் அறிவுக்கு எட்டியது. அதன் பிறகு நன்றாக படித்தவள் கிடைத்த உதவிகளைக் கொண்டு கல்லூரியில் சேர்ந்து கடைசி வருடத்தில்தான் அவனை ஒரு நாள் பார்த்தாள். ஏனோ அவன் கண்ணில் அவள் தாயின் பாசம் பிரதிபலிக்க அந்த நொடியே பெண்மனம் அவன் பால் அடிமையாகிவிட்டது. எத்தனையோ நாட்கள் அவன் அறியாது அவனை பின்தொடர்ந்து ரசித்திருக்கிறாள். என்றுமே கண்ணில் கண்ணியத்தை வைத்துக்கொண்டு எதிர்ப்பாளினரை தீண்டும் அவன் செயலில் நெக்கிருகி போனவளுக்கு அன்று அந்த விழிகளில் அவளுக்காக தெரிந்த பிரத்யேக பாசத்தை இன்றளவும் அவன் யாரிடமும் காட்டாதிருக்க, அவ்வப்போது அன்று அவர்கள் சந்தித்த இடத்தை எதிர்பார்ப்போடு தழுவும் அவன் பார்வை கண்டு மெய்சிலிர்த்துதான் போனாள். நாட்கள் அழகாக நகர்ந்து இவர்கள் கல்லூரியும் முடித்திருக்க, வேலையில் சேர்ந்து இறக்கை கட்டி பறந்தது நாட்கள் இருவருக்கும். தூரத்திலிருந்தே அவனை ரசித்தவள் அவனிடம் பேச செல்லலாம் என்று முடிவெடுத்த அந்த நாளே அவனுக்கு விபத்து நடந்தேறியது. அதை கேட்டவள் நெஞ்சம் சுக்கு நூறாக உடைந்தது. தன் துரதிர்ஷ்டம்தான் அவன் இந்த நிலைக்கு வந்து விட்டானோ? தான் அவன் முன் சென்று பேச முயற்சிக்காதிருந்தால் அவன் நலமாக இருந்திருப்பானோ என்று பலவாறு அவள் மனம் தறிக்கிட்டு சிந்தனையால் அடித்துக் கொண்டது. துடிதுடித்து போனவள் மருத்துவமனை வந்து சேர, அங்கு தாயை பறிகொடுத்து 1 வருட ஞாபகத்தையும் தொலைத்து மருத்துவமனையில் பெருங்குரல் எடுத்து கதறிக்கொண்டிருந்தவனின் நிலை கண்டு சப்தநாடியும் ஒடுங்கிவிட்டது அவளுக்கு. அவனை கட்டுப்படுத்த முடியாது அவனுக்கு மயக்க மருந்தை கொடுத்து தூங்க வைத்தார் மருத்துவர். சிறிது நேரம் கழித்து அவன் அறைக்குள் நுழைந்தவள் அவனைத் தொட நீண்ட கைகளை அப்படியே மடக்கிக் கொண்டு கீழே சரிந்தவள் வாயில் கை வைத்து கதறி அழுதாள். அப்போதுதான் திலகவதி அவனுக்கு வீட்டிலிருந்து உணவு எடுத்து வர சென்றிருக்க, எதிர்பாரா விபத்தில் தன் ஒன்றுவிட்ட அக்காவான சுமதி இறந்து விட்டதை அறிந்த ஆண்டாள் எப்படியும் அந்த சொத்தை தன்வசப்படுத்த வேண்டும் என்ற நயவஞ்சத்தால் அவனிடம் உறவு பாராட்ட அங்கு வந்திருந்தார். அவரும் அப்போதுதான் வெளியே சென்றிருக்க, அவன் அருகில் அழுது கரைந்தவள் நர்ஸ்வர மனமே இல்லாது அவனை கண்களில் நிறைத்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். இதோ 1 வருடம் ஓடிவிட்டது. விபத்திற்கு பிறகு 6 மாதம் கழித்து ஆபீஸில் மீண்டும் பணியில் சேர்ந்திருந்தான். அவளுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. 6 மாதம் அவனை அவ்வப்போது வெளியே பார்த்திருந்தாலும் இன்று மீண்டும் பணியில் வந்து சேர்ந்தவனை தினமும் பார்க்க இயலும் என்ற எண்ணமே அவளை துள்ள வைத்தது. ஆனால் 2 நாட்கள் அவன் பொலிவற்ற முகத்தை கண்டதும் எல்லா உற்சாகமும் வடிந்துவிட்டது. அவன் கவலை பொருந்திய முகம் அவளை வதைத்தது. அவனிடம் நெருங்க நினைத்ததுதான் என்று அவனுக்கு இப்படி ஒரு நிலை. மீண்டும் அவனிடம் செல்ல முயற்சிக்க கூடாது என்று அவளே கற்பனை செய்து கொண்டு தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டு இருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவன் முகத்தில் கூடிக்கொண்டிருந்த சோகத்தை சகிக்க முடியாது தினமும் அழுகையில் நாட்களை கடத்தினாள்.
அவன் புன்னகை தொலைத்து ஒரு பிடிப்பற்று கடனே என்று கஷ்டப்பட்டு நாட்களை கடத்திக் கொண்டு இருப்பதை பார்க்க பார்க்க அவளுக்கு நெஞ்சம் தைத்தது. அவனை எப்படியும் திசை திருப்பி பழைய உற்சாகத்தை கொண்டு வர வேண்டியே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனுக்கு கடிதத்தை எழுதினாள். அவன் சிந்தனை தன் புறம் திரும்பி தன்னை பற்றி யோசனை செய்ய ஆரம்பித்து விட்டால் அவன் மனதை வாட்டிக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை அவன் ஓரளவுக்கு மறப்பான் என்ற உத்வேகத்தில்தான் அவனுக்கு கடிதத்தை எழுதினாள். அதற்கு கோவமான பதிலே கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்த்தே இதை செய்யலானாள். அப்படியேனும் அவன் கோபத்தை தன்னிடம் காட்டினால் போதும் என்று இருந்தது அவளுக்கு. ஆனால் அந்த கடிதத்தை முதலில் மறுத்தவன் பிறகு தானாகவே 1 மாதம் எழுதும்படி உரைத்து பதிலும் எழுத அவளுக்கு தலைகால் புரியவில்லை. அவனே தன்னிடம் பேசுவதைப் போலிருக்க அவன் வார்த்தைகள் தந்த இதத்திலேயே மங்கை அவளுக்கு இத்தனை நாள் பட்ட துயர் ஒரு நொடியில் மாயமாய் மறைந்தது போலிருந்தது. அவளும் உயிர்ப்பு பெற்று அவனிடம் ஆசையாய் காதல் தந்த மொழியால் அவனிடம் கதைக்க ஆரம்பித்தாள். ஸ்டாக்கர், நீ அழகான பொம்மடி. என்னோட பொம்மை அரக்கி நீ. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்போம். இதை நினைவுல வச்சுக்க. கடவுள் துணை இல்லாம யாரையும் படைக்கிறதில்ல. அந்த துணை அம்மாவாவோ அப்பாவாவோ சகோதரனாவோ கணவனாவோ பிள்ளையாவோ ஏன் பார்க்காத உன்னையும் என்னையும் போல நட்பாவோ ஏதோ ரூபத்துல இருப்பாங்கடி. தாரகையா எனக்கு நீ கிடைச்சிருக்க. 1 வருஷமாச்சு நான் சிரிச்சு. உன்னாலதான் மீண்டும் என் இயல்பை பெற ஆரம்பிச்சிருக்கேன். நேத்துதான் வயிறோடு சேர்ந்து மனசும் நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சுடி. உன்னை தொலைக்கவோ கஷ்டப்படுத்தவோ நான் முனையல, விரும்பல. உனக்கு நான் இருக்கேன்டி ஸ்டாக்கர். கெட் தி ஸ்ட்ரெயிட் இன் யோர் மைண்ட் என்று எழுதியவன் ஒரு முடிவெடுத்துக்கொண்டு தன் இல்லத்துக்கு சென்றான். உறுதி கொடுத்து உபயம் விளைவுக்கு உருகிய உரியவனே, எனக்கென்று உறவாய் உயிராய் மாறிய உன்னிடத்திலிருந்து கேட்ட இந்த வாய்மொழியான இவ்வாக்கில் நெகிழ்ந்து கரைந்துதான் போனேன். வாழ்க்கை சக்கரத்தில் தகர்த்தெறியப்பட்ட வாக்குறுதி பட்டியல் பலவற்றில் ஒன்றாக இவ்வாக்கு மாறும் சூழல் நேரினும் உடைந்து போக மாட்டேன். இன்று எனக்கு கிடைத்த இந்த அமுத மொழியே என்னை என்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்க போதுமானது கனவே. என்றும் நன்றியுடன் என்று எழுதிய கடிதத்தை வாசித்தவன் சிறு புன்னகை உதித்துவிட்டு, ஸ்டாக்கர், அன்னைக்கு சொன்னது உன்னை இவ்வளவு தூரம் தாக்கியிருக்குன்னு நான் நினைக்கல. பட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. காதல்ங்கிறது ஒருத்தர்ட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அலாதையான அன்பு. பேராழியா உன்னை சுழற்றி அடிச்சாலும் அதுல இன்பத்தை பாப்ப. பூ போல் மெலிதா வருடிட்டு போனாலும் தணலா தாகம் தீராம அதை நினைச்சு அலைவ. உணர்வோட பின்னி பிணைஞ்சு உன்னையே பகிர்ந்துக்க போற அந்த உறவுக்கு எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மெட்டீரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷனை விட மன ரீதியான எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறது. பழச மறக்கவும் முடியாம புதுசு தூக்கியும் போட்டுட்டு வாழவும் முடியாம நம்மள மாதிரியான 90s கிட்ஸ்க்கு நார்மல் தானே. அந்த அன்பு எப்பவுமே வேணும்னா அவங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு மனசு உன்னை படுத்திட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பர்சனை பார்த்துட்டா விட்டுறாத. யார்தான் இந்த உலகத்துல சுயநலவாதியா இல்ல சொல்லு? நீ விதிவிலக்கா என்னைக்குமே இருந்துராத. அதே காதல பிடித்தமானு தெரியாம நமக்கு பிடிச்சவங்களோட அன்புக்கு மனசு ஏங்கும். அது ஈர்ப்புன்னு சொல்லி கொச்சப்படுத்த விரும்பல. ஈர்ப்பு அப்சஷனா மாறுமே தவிர அன்பு உன்னை கெட்டதை செய்ய வைக்காது. அவங்க அன்பு கிடைக்கலன்னு வருத்தம் தான் உன்னை சூழும். சோ பிடித்தலும் ஒரு விதமான அன்பு தான். அது கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த எக்ஸைட்மெண்ட். அப்புறம் அவங்களோட அன்பு கிடைச்சிடுச்சுன்னா அது அவ்வளவுதான். பழைய ஸ்டேட்க்கு ரீகெயின் ஆகி உன் வாழ்க்கை ஊட்டத்துல மீண்டும் ஓட ஆரம்பிச்சிடுவ. இதுல நான் உனக்கு காதலா பிடித்தமான நீயே உனக்கு கேளு. அவ்வளோ சீக்கிரம் நான் போர் அடிச்சிட்டேன் நாடி உனக்கு. ஜஸ்ட் ஃபார் ஃபண்டி. ஓகே, நான் என்னோட தாட்ஸை ஷேர் பண்ணேன். முடிவு நீ தான் எடுக்கணும். அப்புறம் கடைசியா ஒரே ஒரு அட்வைஸ், உன் முடிவு கூட நீ மட்டும்தான் எடுக்கணும். யாருடைய நிர்பந்தனைக்காகவும் என்னைக்கும் உன் ஆசைய விட்டு கொடுத்துடாத. சரி, டாடா. நாளைக்கு சிம்பிளா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா என்றவன் அவள் வாங்கி தந்த பர்ஸை எடுத்து தன் பின் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு இறங்கினான். கொண்டு வீழ்த்தும் போரில் உன்னை நிறுத்தினால் உன் கண் கண்டு மடிவர் எதிரியினர். அந்த மடிதலில் முதன்மை பெறுபவள் நானன்றோ? பளிச்சிடும் கண்களை கலை இழக்கும் அளவுக்கு வேதனைப்படுத்துவது ஏனடா? முதல் நாள் கொடுத்த தைலம் தீர்ந்து போனதா, இல்லை அதை உபயோகிக்க மனம் இல்லையா என்று சண்டையாக முடித்திருக்க,
அரக்கி, டைம் இல்லடி. ஹெவி ஒர்க் ஸ்கெட்யூல் தெரியுமா? நீ கொடுக்கிற சாப்பாட்ட மட்டும் தான் தினமும் சாப்பிடுறேன். நைட்டுக்கு வீட்ல சாப்பாடு கூட பிடிக்கல. உனக்கு என் கண்ணு மின்னணும்னா 3 வேளையும் சாப்பாட்ட வை. அடுத்த நாள்ல இருந்து பாரு என் கண்ணு எப்படி பளிச்சுன்னு மின்னுதுன்னு என்று எழுதினான். அட சோத்துக்கு செத்தவனே! கண்கள் பிரகாசம் பெற உணவு மட்டும் போதுமோ? ஓய்வு அவசியம் வேண்டும் ஒளிவானவனே! திடமான உடலும் ஓய்வை யாசிக்கின்றன. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை மறவாதே மன்னவா! இனிய வணக்கங்கள். என் ஹெல்த் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கியே ஸ்டாக்கர். முதல்ல நீ சரியா ஃபுட் எடுத்துக்கிறியா? நேரத்துக்கு தூங்குறியாடி ராட்சசி? உடனே கண்டுபிடிச்சிட்டேன்னு பயப்படாத. இங்க எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ல தான் ஓடிட்டு இருக்கோம். நீயும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. முதல்ல நீ நல்லா தூங்கி ஹெல்த்தியா இருக்கேன்னு சொல்லு, அப்புறம் என்ன திட்டலாம். நிம்மதியான நித்திரையில் ஆழ்ந்து புத்துணர்வு பெற்றுவிட்டேன் புதுமையானவனே. இனி என்னை நிந்திக்க முயற்சிக்காது. நேத்திரங்களுக்கு நித்ரா தேவியின் தரிசனத்தை நல்குவீராக. பயபுள்ள நம்மளையே கலாச்சிட்டு போறாளே. பயம் விட்டு போயிடுச்சா? இருடி, 31வது நாள் இருக்கு உனக்கு என்று நினைத்தவன், உத்தரவு மகாராணி, தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று நக்கலாக எழுதி வைத்துவிட்டு கிளம்பினான். நேராக வீட்டிற்கு வந்தவனை வாசலிலே வழிமறைத்தார் ஆண்டாள். எழுந்த கோவத்தை முகத்தில் நிறுத்தி அவரை எரிக்கும் பார்வை பார்த்தவனைக் கண்டு அச்சம் தோன்றினாலும் செயற்கை புன்னகையை முகத்தில் ஒட்ட வைத்தவராய், கண்ணா, திலகா சமைக்கிறது பிடிக்கலையாப்பா? சாப்பாடு அப்படியே வீட்டுக்கு வருது. இப்படி இருந்தா உடம்பு என்னவாகும் என்று பாசாங்கான அக்கறையை அதிகமாய் கொட்ட, எவ்வளவு அக்கறை என்று இளக்காரமாக நகைத்தவன் அங்கிருந்த சோஃபாவில் சாட்டமாக அமர்ந்து கொண்டு, திலகாக்கா, இது நாள் வரைக்கும் நான் கொண்டு வர டிஃபன் பாக்ஸ உங்க புது கற்பனை எஜமானி அம்மா முன்னாடி தானே ஓபன் பண்றீங்க என்று சத்தமாக கேட்க, அவன் குரல் கேட்டு ஓடி வந்தவர், ஆமா தம்பி என்றவர் வேகமாக சொல்ல, அவரை தீயாய் முறைத்தார் ஆண்டாள். சாப்பாடு அதுல இருந்ததாக்கா என்று ஆண்டாளை துளைக்கும் பார்வை வீசியவாறே அவன் வினவ, இல்ல தம்பி என்றார் அவர். அப்புறம் என்ன சந்தேகம் கற்பனை எஜமானி அம்மா? சாப்பாடு அப்படியே வருதுன்னு சொல்றீங்க என்று நக்கலாக வினவ, இல்ல, உன்னை பார்த்தா சரியா சாப்பிடுற மாதிரியே தெரியல, அதாங்க நான் கேட்டேன் என்றவர் அநியாயத்துக்கு நடித்து வைக்க, அப்படியா? நான் கூட என்னடா நம்ம கொடுக்கிற மருந்து வேலை செய்தா இல்லையா, இவன் என்ன இன்னும் பைத்தியமாகாம சுத்திட்டு இருக்கான்னு நீங்க வருத்தப்படுவீங்களோன்னு நினைச்சிட்டேன் என்றவன் நகைப்பாக சொல்லி முடிக்க, விதிர் விதிர்த்து போய்விட்டார் ஆண்டாள். தம்பி என்று திலகவதி கண்கள் கலங்க அவனை அழைக்க, சோட்டு, உளவா என்று வெளியே சென்றவன் அழைத்தான். அம்மா என்று கேவலோடு திலகவதியை அணைத்துக் கொண்டான் அவரின் 7 வயது மகன். சோட்டு என்று தாயனவரும் இன்ப அதிர்ச்சியில் தான் பெற்ற மாணிக்கத்தை விழிகள் குளமாக ஆறத் தழுவி முகம் எங்கும் இதழ் பதித்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். கேவலம் இந்த சொத்துக்காக இன்னும் எவ்ளோ கீழ்த்தரமா மாறுவீங்க? பெத்த பையன் ஸ்தானத்துல என்ன நினைக்கலனா கூட பரவாயில்ல, இந்த சின்ன பையனை பலிகடாவா ஆக்குவீங்க? ச்சே, இந்த சொத்து உங்க கைக்கு வரணும்னு இந்த 1 மாசமா எனக்கு மருந்து கொடுத்துட்டு வந்தீங்க. நானும் இது தெரியாத மாதிரி நடந்துகிட்டதுக்கு ஒரே காரணம், எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல. தினமும் உயிரோட எல்லா ஞாபகத்தோட கஷ்டப்படுறதுக்கு பதில் எவ்வளவு சீக்கிரம் பைத்தியமா மாறி என்ன உயிரோட கொல்ற வழியில இருந்து தப்பிக்கணும்னு தான் நீங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு கலக்கி கொடுத்த மருந்த தெரிஞ்சே சாப்பிட்டேன். ஆனா அத திலகாக்க கையாலேயே செய்ய வச்சீங்க பாருங்க, அங்க இருக்கு உங்க தந்திர புத்தி. ஆனாலும் அது ஏன்னு யோசிக்க மறந்துட்டேன். அங்கதான் முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க திலகாக்கா என்று கண்கள் பணிய திலகாவிடம் மன்னிப்பு வேண்டியதும் பதறிவிட்டார் அவர். தம்பி, பாவம் செஞ்சது நான். எங்கள வாழ வச்ச குடும்பத்தோட வேற கொல்ல துணிஞ்ச பாதகத்தினா. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் பையனை திருப்பி என்கிட்டயே ஒப்படைச்சிட்டீங்க. இவனை கடத்தி வச்சுட்டு என்ன மிரட்டி தான் இப்படி செய்ய வச்சாங்க. நானும் புள்ள பாசத்துல இப்படி செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க தம்பி என்று அவன் காலில் விழ வந்தவரை தடுத்தவன், அக்கா, என்ன பண்ண இருந்தீங்க என்று பதறியவன், இதுதான் தாய் பாசம். சோட்டு மட்டும் இவங்களுக்கு பையன் இல்ல, நானும் தான் இவங்க பெறாத பையன். அப்படிதான் என்ன வளர்த்தாங்க. உங்களுக்குலாம் இது எங்க தெரிய போகுது? உங்க முன்னாடி மருந்த கலந்து குடுத்துட்டு அதுக்கு மாத்து மருந்து உங்களுக்கு தெரியாம நைட்டு குடுத்துருவாங்க என்றவன் சொல்ல, தம்பி என்று அதிர்ந்தவரை கண்களாலே அமைதிப்படுத்தியவன், எனக்கு உங்களை பத்தி தெரியும்க்கா என்றான் அழுத்தமாக. நானும் கவலையில இருந்ததால ஏன் அக்கா இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கல. ஆனா இனியும் அப்படி இருக்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல.
வாழ்க்கையில யாருமே இல்லாம கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ போறதில்ல. அப்படிப்பட்ட தனிமையோட பிடியில சிக்கி தான் நீங்க குடுத்த மருந்த தெரிஞ்சே சாப்பிட்டேன். ஆனா சில நாளா இத சாப்பிடாம ரொம்ப ஹாப்பியா இருக்கத பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உங்களுக்கு சந்தேகம் வரணும்னு தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். என்று சொல்லி பெருங்குரல் எடுத்து சிரித்தவனை பார்த்து அஞ்சி நடுங்கி விட்டார் ஆண்டாள். ஏன்னு இப்ப நீங்க கேட்கணுமே. பரவால்ல. வயசாகிடுச்சுல, யோசிக்க முடியாதுல்ல, நானே சொல்றேன். என்றவன், எதிர்பார்ப்பு இல்லாம ஒருத்தர் மேல அன்பு காட்ட முடியும். அந்த அன்பால அவங்கள மாத்தவும் முடியும்னு எனக்கு ஒருத்தி புரிய வச்சா. அதுவும் என் மேல உயிரா இருக்கா. வேற என்ன வேணும்? இதுக்கு மேலயும் சாகணும்னு எனக்கு ஒரு யோசனை வந்தா நான்லாம் மனுஷனே இல்ல. அவ அன்புக்கு தகுதியானவனும் இல்ல. என்று பெருமை மிளிரிய கண்களோடு சொல்லியவன், எங்க அம்மா யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. அதனால உங்க எண்ணம் தெரிஞ்சும் உங்கள உள்ள விட்டதுக்கு காரணம், எங்க அம்மாவோட சொந்தங்கிறது மட்டும் தான். ஆனா இனியும் உங்கள இங்க விட்டு வச்சிருந்தா, எங்க அம்மாவே என்ன மன்னிக்க மாட்டாங்க. என்றவன், நேராக அவர் அறைக்கு சென்று, அவர் பொருட்களை சூட்கேஸில் அடைத்து, கையோடு அவருக்காக புக் செய்திருந்த கேபில் அனுப்பி வைத்து விட்டான். பல மிரட்டல்களோடு தான். ஸ்டாக்கு, உன்கிட்ட நான் அது வேணும், இது வேணும்னு டிமாண்ட் பண்றேன்ல. நீ ஏண்டி பண்றதே இல்ல? காலங்கள் பல இருக்கின்றன கருணையானவே. ஒரு திங்கள் முடிந்ததற்கு பிறகு நீ மட்டும் தானே எனக்கு அன்பளிப்புகளை வாரி இறைக்கப் போகிறாய். நினைவிருக்கட்டும் கடையானவனே. ஆ, ஆசைதான். போடி. நான் சம்பாதிக்கிறத உனக்கு செலவு செஞ்சுட்டா என் லவருக்கு என்ன வாங்கி கொடுக்கறது? பகல் கனவு பலிக்காது என்று கேள்விப்பட்டுள்ளாய் தானே? என்னது? கனவா? போற்றியா? இதென்ன? விட்டா இன்னும் நீ என்ன கலாய்ப்ப. ஆனா, அரக்கி, நீ நினைக்கிறது மட்டுமே நடக்கணும்னு இல்ல. நீ முகம் காட்டாம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்குள்ள வேறொரு பொண்ணு முந்திக்கிட்டா என்ன தப்பு சொல்லக்கூடாது என்று சிரிப்பொன்றை உதிர்த்துவிட்டு எழுந்து சென்றான். அவன் எழுதியதன் தீவிரத்தை உணராது சென்றது எவ்வளவு பெரிய தவறென்று இப்போது உணர்ந்திருந்தாள். அதன் விளைவாக கண்கள் கண்ணீரை சொரிந்து கொண்டிருக்க, அவன் வரும் அரவம் கேட்டு தன்னை சமன்படுத்திக் கொண்டு வெளியே தன் பார்வையை சுழலவிட்டாள் பெண் அவள். அவன் தன்னை கடந்து சென்றதை உணர்ந்தவளுக்கு இதயம் வெடித்தது போல் வலி உருவாக, நேற்றைய ஞாபகம் அழையா விருந்தாளியாய் அவளை காயப்படுத்த எழும்பியது. அழகான கடித பரிமாற்றங்களுக்கு முடிவு நெருங்கியது அந்த 30வது நாளன்று. அடுத்த நாள் சந்திக்க தயாராக இரு ஸ்டாக்கர் என்று எழுதியிருந்ததன் அர்த்தம் அப்போது தெளிவாய் விளங்கவில்லை அவளுக்கு. இன்றோடு ஒரு திங்கள் முடிவடைந்து விட்டது ஆதியானவனே. நாளை நீ என்னை கண்டறிந்து உன் முகம் கண்டு பேசும் நொடிக்காக வேண்டிக் கரைகிறேன். என்னை ஈர்த்த கண்களுள் தொலைய மனமானது ஏங்குகிறது. நொடி கூட ஆண்டுகள் போல் நகர்கிறதடா என்று ஏக்கமாக எழுதி முடித்தவள் அந்த கடிதத்தை பத்திரமாக அந்த மரப்பெட்டியினுள் வைத்துவிட்டு மெத்தையில் சரித்தாள். கூர்மையாய் அவளை ஈர்த்த கண்களில் தொடங்கி அவனின் ஒவ்வொரு அசைவுகளும் மனமாக மனத்துள் இருக்க, கண்கள் மூடி அவனை நினைக்கவே செம்மையாய் மாறியது அவள் வதனம். அவனுக்கும் தன்னை பிடித்திருக்கிறது என்பதை அந்த கடிதங்களே பறைசாற்றின. ஒவ்வொரு கடிதத்தின் வாயிலாக அவன் காட்டிய அன்பான வார்த்தைகளும் அக்கறையான அதட்டல்களுமே பேதை அவளிடம் அதீத எதிர்பார்ப்பை உண்டாக்கியது. பார்த்ததும் என்ன சொல்வான் என்னவன்? இத்தனை நாள் முன்னால் வராது விளையாடியதற்கு கோவித்துக் கொள்வானா? காரணம் கேட்பானா? காதலி என்பானா? கல்வனாயிருந்தவன் கணவனாக மாற சம்மதம் என்பானா என்று கற்பனைகளின் இனிமையில் லயித்துக் கண்மூடியவள் அந்த இன்பத்திலே துயில் கொண்டாள். அடுத்த நாள் நேரமாக எழுந்து குளித்து தயாரானவள் மிதமான ஒப்பனையோடு தேவதையாய் மிகுந்த ஆவலோடு பேருந்திற்கு சென்றாள். இத்தனை நாள் அவள் மேல் பதியாத கண்கள் கூட இன்று அவளை விட்டு அகலவில்லை. எப்படி பதியும்? பெண்ணாக ஊர்வலம் வராது ஆண் வேடம் தரித்து 6 மாதங்களாய் அதே பேருந்தில் அவன் பெண் இருக்கையில் தனியே அமர்ந்து கொண்டு அவனிடம் மட்டும் பார்வையை பதித்திருந்தவளின் மீது இயந்திர உலகத்தின் நாகரிகம் கருதி யாரும் தானாக சென்று அவளிடம் பேச்சு கொடுத்ததும் இல்லை, பார்வை பதித்ததும் இல்லை. பிளாக் ஜீன் தன்னை முழுதாக மறைக்க ஹூடி என்று வலம் வந்து கொண்டிருந்தாள் நம் நாயகி. முகத்தில் மென்னகை எறும்ப அவன் இருக்கையின் அருகில் செல்லும் போதே ஒரு கடிதம் வரவேற்றது. ஹே ஸ்டாக்கு, சாரிடி, சாரி 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 சாரி. இன்னைக்கு ஸ்வே வெளியில போலான்னு சொல்லிட்டா. என்னால மறுக்க முடியலடி. இந்த லெட்டர் கூட என் ஃப்ரெண்ட் மதிட்ட தான் கொடுத்து வைக்க சொன்னேன். நீ எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு தெரியும், பட் அவ ஃபர்ஸ்ட் டைம் வெளியில கூப்பிட்டுருக்காடி. அதான் போக வேண்டியதாயிடுச்சு. மன்னிச்சிடு ஸ்டாக்கு. அப்புறம் உனக்கு ஒரு பெரிய பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ். ஈவன் எனக்கும் தான்.
ஸ்வே இப்படி பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. என்ன தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். அங்க இருக்கிற கார்ட பார்த்து தெரிஞ்சுக்க. என் கண்ண நேரா பார்த்து சொன்னா. நான் டோட்டலா காலிடி. ரிஜெக்ட் பண்ண முடியலடி. புரிஞ்சுப்பேன்னு நெனைக்கிறேன். எப்பவுமே நீ தான் எனக்கு முதல் அடி. உன் பிளேஸ யாராலயும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸ்வேட்ட கூட உன்ன பத்தி சொன்னேன். அவளும் உன்ன மீட் பண்ண ஈகரா இருக்காடி. முடிஞ்சா ஈவினிங் வரேன் பட்டு. இல்லனா நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர். அண்ட் சாரி ஒன்ஸ் அகைன் டியர் அரக்கி. மிஸ் யூ. என்று முடிந்திருக்க அத்தனை மகிழ்ச்சியும் வடிந்து விட்டது. கனத்த மனத்துடன் நடுங்கிய விரல்களோடு அங்கிருந்த கார்டை எடுத்து பார்க்க, ஏற்கனவே குளமாயிருந்த கண்களிலிருந்து பாரத்தை தாங்க இயலாது வெளியானது கண்ணீர். லவ் கிரீட்டிங்ஸில் வித் லவ் ஷ்வே என்று எழுதியிருந்தது. இதற்கு மேல் அங்கு இருந்தால் கதறிவிடுவோம் என்று பயந்தவள் தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். உயிரற்ற சடலமாக சரிந்தவள் கண்களிலிருந்து நில்லாமல் நீர் துளித்தது. சொல்லொன்னா ரணத்தல் தகித்த மனதை தணிக்க வழியறியாது திணறினாள் பெண்ணவள். என்மேல் காதல் ஏற்படவில்லையா என்னவனுக்கு? நேரில் பார்த்து கதைத்தால்தான் காதலிக்க வேண்டுமா? உணர்வுகளின் வெளிப்பாடுதானே காதல். அதற்கு மொழி, இனம், மதம், நிறத்தோடன்றி முகமும் விதிவிலக்கல்லவோ? என் உணர்வுகள் துச்சமாக கருதியதேனோ என்று நினைக்க நினைக்க நெஞ்சடைத்தது. கண்ணை பார்த்து நேராக சொல்லிய தைரியமுடைய பெண்ணை அவனுக்கு பிடித்ததில் தவறேதுமில்லையே. நான் எவ்வாறு இருப்பேன், என் குணம் எத்தகையது என்று எதுவும் அறியாது அவன் என்னை காதலிக்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனம்! அவன் சொன்னானே, ஒவ்வொரு முறையும் சொன்னானே, நண்பர்களாக இருப்போம் என்றுதானே சொன்னான். எனக்காக இருப்பேன் என்று சொன்னானே, நண்பனாக, அன்பானவனாகவே அன்றி காதலனாக இருப்பேன் என்று மொழியவில்லையே. நம்மிடையே காதல் இருக்கும் என ஒரு முறை கூட அவன் மொழியவில்லையே. அவனை குறை கூறத் தகுதி இல்லை எனக்கு. அவனை மகிழ்ச்சியாய் மாற்ற வேண்டித்தானே இந்த கடிதங்களை எழுத ஆரம்பித்தேன். எதிர்பாராத அன்பே அவனிடமிருந்து கிடைத்த வரம்தானே. அவனையே கேட்பது பேராசை அல்லவா? அவன் உணர்வுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்று நினைத்தவள் ஒரு முடிவெடுத்தவளாய் தன் ஆபீஸிற்கு சென்றாள். தான் வேறு கிளைக்கு மாற கிடைத்த கடிதத்தை நிலுவையில் வைத்திருந்தவள் இன்று அதை ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி அவனுக்காக தயாராகியிருந்த ஒப்பனையை கலைத்துவிட்டு கடைசியாக அதே பேருந்தில் பயணம் செய்தாள். அவன் வரப்போவதில்லை என்ற நம்பிக்கையில். பேருந்தில் அமர்ந்தவளுக்கு இந்த ஒரு மாத நிகழ்வுகள் கண்முன் வந்து அவளை வதைக்கவே அவனும் வந்தான் அவளை தேடி. அவன் வந்ததை உணர்ந்தவள் ஹோடிக்குள் முழுதாக தன்னை மறைத்துக் கொண்டு இருக்கையில் சாய்ந்து கொள்ள அவள் அருகில் அமர்ந்தான் அவன். அவன் அருகில் அமர்ந்ததை உணர்ந்தவளின் இதயம் வேகமாக துடிக்க கைகளோ நடுங்க ஆரம்பித்தது. எதற்கு இங்க வந்து அமர்ந்தான்? என்னை கண்டுபிடித்து விட்டானோ என்று உள்ளம் பதற நான் வறண்டு விட்டது பேதை அவளுக்கு. என் சீட்ல 2 பேர் உட்கார்ந்துட்டாங்க. இங்க சீட் ஃப்ரீயா இருக்கிறத பார்த்தேன். அதான் இங்க உட்கார்ந்தேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல என்று அவன் கேட்க அவனை ஏறிடாமலே இல்லை என்று தலையசைத்தாள். தேங்க்ஸ் ப்ரோ என்றவன் தன் பார்வையை எதிர்ப்புறம் சுழல விட்டான். நீ எவ்வளவு தேடினாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. உன் முன்னாடி வர எனக்கு துணிவில்ல. உன்னை பார்த்தா என்னை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் உன்னை விட்டு தூரமா போறேன்டா. இனிமே உன் லைஃப்ல நான் திரும்ப வரவே மாட்டேன் என்று நினைத்து கொண்டவள் கண்களிலிருந்து நீர் துளிர்த்தது. ப்ரோ, நீங்க ரொம்ப சைலண்டா, பேசவே மாட்டேங்கிறீங்க என்றவன் அவள் அமைதியாய் இருப்பதையும் தன் ஸ்டாக்கரை பார்க்க முடியாத ஏக்கத்துடனும் வினவ அதற்கு மௌனமே பதிலாய் கிடைத்தது. ஒருவேளை டம்பா இருப்பாரோ என்று அவள் காதுபடவே கேட்டவனுக்கு மீண்டும் அமைதியே பரிசாக கிடைத்தது. சரி ப்ரோ, நீங்க பேசலனாலும் பரவாயில்ல, பட் நான் இன்னைக்கு பேச போறேன். நீங்க கேட்டுதான் ஆகணும் என்றவன். நீங்க லவ் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்களா ப்ரோ என்றவன் வினவ அதிர்ந்தாள். ஒருவேளை அந்த ஸ்வேதான் இவனை கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போனாலோ? அதத்தான் சொல்ல வரானா? நான் தான் அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டனோ என்று தவித்தவள் அவனை பார்க்க நினைக்க, அதுவும் முகத்தை காட்டாம லெட்டர் மூலமா லவ் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன் ப்ரோ. அதுவும் 1 மந்தா. அவ்ளோ லவ் பண்றா ப்ரோ. அதுவும் எழுதி வைப்பா பாருங்க. படிக்கும் போதே மனுஷன் டோட்டலா காலி ஆகிற மாதிரி இருக்கும் என்றவன் சொல்ல இங்கு இவளுக்கு கோபம் வந்தது. எது, லவ் டார்ச்சர் அனுபவிச்சியா என்று கண்கள் சிவக்க அவன் புறம் திரும்பியவள் அவனை கண்களாலேயே எரிக்க, ஏ கமலி, வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். நீ எங்க இங்க? இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றியா என்றவன் ஆச்சரியமாகி அவளை விழி அசையாது பார்த்து வினவ, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் உதயன்.
நவ் டெல் மீ, என்ன லவ் டார்ச்சர் கொடுத்தா அந்த பொண்ணு என்று பல்லை கடித்துக் கொண்டு சீற்றம் நிறைந்த பார்வை பார்க்க, அதை கவனியாதவனாய் அந்த சோக கதையை ஏன் கேக்குற டார்லிங் என்று சலித்துக் கொண்டவன் அனைத்தையும் சொல்லி முடித்தான். நீயே சொல்லு டார்லிங், அவ செஞ்சது சரியா? இப்படி ஒரு அழகான பையனை சுத்தல்ல விட்டுட்டு நேர்ல வராம கிளம்பி போயிட்டா அந்த அரக்கி. அவளுக்கெல்லாம் நான் ஜஸ்ட் டைம் பாஸ் தான் போல. இல்லனா இன்னைக்கு நேர்ல என்ன பார்க்க வந்திருப்பாள்ல. எல்லாமே பொய்யி. அந்த லெட்டர்ஸ் எல்லாமே என்னை ஏமாத்த என்றவன் சொல்லும்போதே பலார் என்று அறைந்திருந்தாள் உதயனின் தணலை தன்னுள் ஏந்திய கமலமானவள். கண்கள் கலங்க அவனை வலி நிறைந்த பார்வை கொண்டு குற்றம் சுமத்திய விழிகளால் அவனை ஒரு நிமிடம் ஊடுருவியவளின் உதடு துடித்தது. வாய் வரை வந்த வார்த்தைகளை விளங்கியவள் அவன் அருகில் அமர்ந்திருப்பது மூச்சு முட்டுவது போலிருக்க அங்கிருந்து எழுந்தாள். எழுந்த மாத்திரத்தில் தொம்மென்று இருக்கையில் விழுந்தவள் அவனை ஏறிட, அவள் கல்வனோ கள்ளச்சிரிப்பை சூடி அவளை களவாட, ராட்சசா, ஏன்டா இப்படி பண்ண? ஏன் என சரமாரியாக அவனை தன் பஞ்சு கரங்களால் அடிக்க ஆரம்பித்தாள். ஏ ஸ்டாக்கர், நிறுத்தடி, வலிக்குது என்று அவளின் கரத்தை தடுத்தவன் அவளை இழுத்து இறுக அணைத்துக் கொள்ள, அவன் அணைப்பில் அடங்கியவள் வெடித்து அழுக ஆரம்பித்தாள். ஏன்டா ராஸ்கல் என்ன அழுக வச்ச? பிடிக்கலனா எதுக்குடா உன் அன்பு மொத்தமும் என் மேல கொட்டுன? அக்கறையா எதுக்குடா பேசுன? இதமான வார்த்தையால ஏன்டா என்னை இலக வச்ச? உன் பாசத்துக்கு எதுக்குடா என்னை ஏங்க வச்சு இப்ப கிறுக்கி மாதிரி கதற விடுற? உன் ஸ்வேதாவோட ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டவன் எதுக்கு இப்ப என்ன தேடி வந்த? ஓ, என்ன பார்த்து திட்டவா? நீ சொன்னல 31வது நாள் ஏன்டா இவகிட்ட விளையாடணும்னு ஃபீல் பண்ணுவேன்னு. அதுக்குதான் இப்படி ஒரு செய்தியாடா? ஆனா நான் விளையாடலையே. உன்னை உண்மையா தானே நேசிச்சேன். உனக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன்டா உனக்கு என் மேல காதலே வரலையா என்று அழுதவளை மேலும் தனக்குள் இறுக்கிக் கொண்டவனிடமிருந்து விலகியவள், உனக்கு என்ன ஃப்ரெண்டா தான் பிடிச்சிருக்கா? வெல்விஷரா தான் என்ன பார்க்க முடியுதா? லைஃப் லாங் என் கூட டிராவல் செய்ய உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் ஏன் என்று திணறியவள் கண்களை அழுத்த துடைத்துக் கொண்டு, அப்புறம் எதுக்கு இந்த பஸ் மொத்தமும் டெக்கரேட் செஞ்சு வச்சிருக்க? லவ் டார்ச்சர் பண்ண பொண்ணுக்காகவாடா? இல்ல, நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு தானா? யாருடா ஃப்ரெண்டுக்காக இப்படி ரெட் பொக்கே, ரெட் பலூன், நிறைய டெடின்னு எனக்கு பிடிச்சு ப்ரொபோசல் செட் செய்வாங்க? உனக்கு நான் யாருடா? ஆ, சொல்லு உதய், சொல்லு என்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கியவளிடம் அவள் இழுப்பிற்கு வேண்டுமென்றே ஆடியவன், அட ஏண்டி அரைக்கி இப்படி போட்டு உழுக்குற? அயன் பண்ண சட்டைய அழுது கரையாக்குனது மட்டும் இல்லாம இப்படி கசக்குற என்றவன் சொல்ல அழுகைக்கு இடையில் மூக்கு விடைக்க முறைத்தவள், போடா, எனக்கு நீயும் வேண்டாம், உன் காதலும் வேண்டாம். எனக்கு இந்த 1 மாசம் நினைவே போதும், நான் வாழ்ந்துப்பேன் என்று அவன் தன்னை வைத்து கிண்டல் செய்வதாக எண்ணியவளுக்கு காலையிலிருந்து தன்னை வாட்டிய மனத்தாங்கல் கோபமாய் மாறி வார்த்தையாய் வெளிவர எழுந்து செல்ல போனாள். அவ்வளவு சீக்கிரம் உன்னை விடுறதுக்கு நான் இளிச்சவாயன் பாரு. அடங்கிட்டு உட்காருடி. இங்கிருந்து எழுந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று உருமியதும் சப்த நாடியும் செயலிழக்க மிரண்டவளாய் அவனை ஏறிட்டாள். நீயா என் லைஃப்ல வருவ, லெட்டர் வச்சு மனசுல காதல உருவாக்குவ, இப்ப நீயா போவன்னு முடிவும் எடுப்ப. நான் எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டிட்டு ஒத்துக்கணும், அப்படித்தானே? ஆ, சொல்லுடி, அப்படித்தானே? போறாளாமே, எங்க போ, போய்தான் பாரேன் என்று சற்று விழிவிட்டு நின்று இவன் கர்ஜிக்க அவனுக்கு ஈடான அதே சீற்றத்தோடு, நீ எதுவுமே சொல்லாம லூசு மாதிரி பேசிட்டு என் கோவத்தை தூண்டி விட்டுட்டு என்ன தப்பு சொல்றியாடா மதிக்கிட்டவனே என்று திட்ட, கோபத்திற்கு பதில் சிரிப்பே வந்தது அவனுக்கு. இறுக்கம் தளர்ந்து அவளை இழுத்து தன்னருகில் அமர்த்தி தோளோடு அணைத்துக் கொண்டவன், என்னடா ஆளு மாதிரி தப்பா பேசிட்டு இருக்காளேன்னு நினைச்சேன்டி ஸ்டாக்கு. யூ ப்ரூவ்ட் மீ ராங். லெட்டர்ல எல்லாம் செந்தமிழ் எட்டி பார்க்கும். நேர்ல என்னடான்னா தற்கால தமிழ் அபிநயம் பிடிச்சு நாட்டியம் ஆடுதேன்னு பார்த்தேன். கடைசியில மதிக்கிட்டவனேன்னு சொல்லி டவுட்டை கிளியர் பண்ணிட்டடி. தேங்க் காட் என்று பெருமூச்சு விட்டவனை அவள் ஏகத்துக்கும் முறைக்க, இருங்க ஸ்டாக்கர், ரொம்ப முறைக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு காமெடியா இருக்கு என்று சிரித்து மீண்டும் சீண்ட, இம்முறை அழுகை என்ற ஆயுதத்தை மீண்டும் கையில் எடுக்க தயாரானாள். இருடி, அழாத. இந்த ஹூடில ஏற்கனவே சின்னதா தெரியுற. இதுல கத்தி அழுதனா யாராவது கடத்திட்டு போறேன்னு நினைக்க போறாங்க. இப்ப டிரைவர் அண்ணா கூட பஸ்ல இல்ல என்று பதறியவன், இப்ப என்னடி தெரிஞ்சுக்கணும்? எனக்கு நீ யாரு அதானே? அன்னைக்கே சொன்னேன்ல, நீ என்னுடைய ஸ்டாக்கர். அழகான அன்பான ஸ்டாக்கர் வெர்ஷன்.
அதுவும் என்னையவே 24/7 வாட்ச் பண்ணி பழச ஞாபகப்படுத்த கூடாதுன்னு டாக்டர் சொன்னதால என்ன 6 மாசம் தள்ளியே நின்னு பார்த்து கஷ்டப்பட்டவ. இந்த 1 மாசம் உன் ஐடென்டிட்டிய மறைச்சு என்கிட்ட பழகியிருக்க. 1 வருஷத்துக்கு முன்னாடியே என் கண்ல காதல பார்த்துட்டா என் ஸ்டாக்கர். நானும் அத அப்பவே உணர்ந்துட்டேன்டி. ஆனா, நீ போக்கு காட்டுனது கூட ரொம்ப பிடிச்சது. அதான் நானும் குழம்பி போன மாதிரி நடிச்சேன். பசங்கள சுத்தல்ல விடுறதுல என்ன ஒரு ஆனந்தமோ! அதுல என் அரக்கையும் விதிவிலக்கு இல்லாம போயிட்டியே! என்று அழுத்துக் கொண்டவன், பல நாள் எனக்கு தெரியாதுன்னு என்ன ஃபாலோ பண்ணுவீங்க மேடம். நானும் அது தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டேன். நமக்கும் கொஞ்சம் கெத்தா இருந்துச்சு. ப்பா! கிடைக்கிற டைமெல்லாம் நம்மள ரவுண்டு கட்டி சைட் அடிக்கிறாளேன்னு நினைக்கும்போது, உள்ளுக்குள்ள ஜிவ்வுன்னு இருக்கும் பாரு! செம்ம ஃபீலுடி! என்று அனுபவித்து சொன்னவனை விழிவிரித்து பார்த்துக் கொண்டிருந்தாள். நம்ம ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அம்மாட்ட உன்ன பத்தி சொன்னேன். அவங்களுக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆனா, எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பறிச்சிடுச்சுடி. உன் நினைவுகளும் இல்லாம மனசுக்கு நெருக்கமானது ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன்னு மட்டும் புரிஞ்சது. ஆனா, என்னன்னு தான் தெரியல. பட் எப்போ உன் லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சதோ, அப்ப இருந்து என் மனசுல புதுசா ஒரு நிம்மதி படர ஆரம்பிச்சது. காலேஜ் மாதிரி 10ல ஒரு ப்ரொபோசலா இத கடந்து போக முடியல. உன் வார்த்தைகளோ, இல்ல அதுல எனக்காக சிந்தி இருந்த கண்ணீரோ, ஏதோ ஒண்ணு என்ன கட்டி போட்டுருச்சுடி அரக்கி. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? 5 டேஸ் உன் லெட்டர இக்னோர் பண்ணேன்ல. உண்மையா அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்ன்னு கடக்க முடியல. கண்ணுக்கு முன்னாடியே உனக்கு பிடிச்சது இருந்தும், எடுத்துக்க முடியாத ஒரு தயக்கம். தப்புன்னு தெரிஞ்சும் மனச சமாதானப்படுத்தவே முடியலடி. உன் லெட்டர்க்காக டீனேஜ் பையன் மாதிரி படபடப்பா காத்துட்டு இருந்தேன். ஆனா வெளியில காட்டிக்கல. பிகாஸ் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலனா, நீ எழுதுறத ஸ்டாப் பண்ணிட்டா நான் உனக்கு ஒரு டைம் பாஸ்ன்னு எடுத்துட்டு இருப்பேன். ஆனா நீ எண்ணத்த மெய்ப்பிக்கல. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இருந்தும் ஒரு டைம் என் நிலைமைய சொல்லி பார்க்கலான்னு நினைச்சேன். அன்னைக்கு லாஸ்ட்டா எழுதியிருந்த பாரு. என்னோட நிம்மதிய கெடுக்க நினைக்கல. அவ்வளவு வெறுத்துட்டியான்னு கேட்டு, இனிமே எழுத மாட்டேன்னு சொன்னேல்ல. சத்தியமா அந்த நொடி செத்துட்டேன். திருப்பியும் அந்த தனிமை என்ன அதுக்குள்ள இழுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள்ல இருந்து என்கிட்ட அன்பா பேச ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. என் மேல பாசம் காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறப்பவே மூச்சு முட்டுச்சு. புதுசா தோன்றின நிம்மதி மீண்டும் தொலைற மாதிரி இருந்துச்சு. என்னால அந்த நினைப்ப சகிச்சுக்கவே முடியல. உன் லெட்டர படிக்காம என்ன கட்டுப்படுத்திட்டு இருந்தாலும், அத தினமும் பாக்குறப்பவே நான் அனாதை இல்லன்னு எனக்குள்ள தோணும். ஆனா அதுவும் இல்லாம போக போகுதுன்னு நீ சொல்லவும் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் என்று சொல்லும் போதே கண்கள் கலங்கியது அவனுக்கு. அவன் கண்களை துடைத்து விட்டவள், நீதானே எழுதாத, ஃபீலிங்ஸோட விளையாடாதன்னு சொன்ன உதய் என்று உள் சென்ற குரலில் பாவமாக அவள் வினவ, ஐயோ மேடம், நான் சொல்றத மட்டும் தான் செய்வீங்க பாரு. நான் சொல்லி தான் லெட்டர் வச்சீங்க. நான் வேண்டான்னு சொன்னதும் வைக்காம இருக்கிறதுக்கு. போடிங்க, வாயில நல்லா வருது. அமைதியா இருந்துருடி. நீ எப்படியும் வைப்பேங்கிற நம்பிக்கையில தான் அப்படி சொன்னேன். ஒரு விதமான ஓவர் கான்ஃபிடென்ட்னு கூட வச்சுக்க என்றவன் அசட்டையாக சொன்னான். என்னை எப்ப கண்டுபிடிச்ச உதய்? உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சா? எப்போ என்று இப்போதுதான் அவனுக்கு எல்லா ஞாபகங்களும் வந்தது நினைவு வர, குரல் தழுதழுக்க அவனை பார்த்து வினவினாள். அட அரக்கி, நான் அப்பவே வாட்டர் சர்ப்ரைஸ்னு கேட்டனே, நீதான் என்ன புலம் விசாரணை செய்யற மும்முரத்துல கவனிக்கல. யோசிக்க மாட்ட. நாம தான் இவன் கிட்ட பேசினது இல்லையே, எப்படி நார்மலா ரியாக்ட் பண்றான்? ஏதோ தெரிஞ்ச மாதிரியே பேசுறான்னு பொறி தட்டி இருக்க வேண்டாம். அத கவனிக்காம கண்ணத்தை பழுக்க வச்சுட்டு உதட்ட பிதிக்கி அழுதன்னு வையன், கடிச்சு வச்சிருவேண்டி என்றவன் மிரட்ட, உடனே வாயை மூடிக்கொண்டவள் செய்கையில் சிரித்தான். டர்ட்டி மைண்டட் ஸ்டாக்கர், நான் கண்ணத்தை சொன்னேன்டி அரக்கி. உன் கற்பனை குதிரைய கொஞ்சம் கயிறு போட்டு கட்டி வை. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், சரியா? என்றவன் கிண்டலில் அவனை முறைக்க முயன்று தோற்றவள் கன்னம் கோவை பழமாய் கனிந்திருந்தது. உன்னை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் பாரு. நம்ம டிரைவரை நாட்ட வாட்ச் பண்ண சொல்லியிருந்தாவே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பஸ்ல உயிர் போட சுத்திட்டு இருந்தது அவர் ஒருத்தர் தான். ஆனா நான் அதெல்லாம் பண்ணலடி. சிம்பிளா ஜஸ்ட் ஒரு பட்டன் கேமராவை என் சீட்ல ஒட்ட வச்சேன். அடுத்த நாளே நீ மாட்டிக்கிட்ட. உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஆனா இந்த கண்ணு இருக்கே, இது என்று அவள் கண்ணை சுட்டி காட்டியவன், இதுதான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சது. எங்க பாத்திருக்கேன்னு குழம்பி போய் தேட ஆரம்பிச்சேன். தேடுதலோட பலனா ஒரு வாரத்துல பழைய ஞாபகங்கள் திரும்ப வந்தது. தேங்க்ஸ் டு த டாக்டர். என் மன கவர்ந்தவ தான் என்ன கவர முயன்றாங்கிற எண்ணமே
சிறகில்லாம பறக்க வச்சது. நான் மறந்தாலும் அவ என்ன மறக்கலையே. வாய் விட்டு சொல்லி பகிர்ந்துக்கலனாலும் காதல் காதல் தானே. அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போற அளவுக்கு நம்ம காதல் வலுவில்லாம இல்லல்ல. அத நிரூபிச்சும் காட்டிட்டான் என் ஸ்டாக்கர் என்றவன் கண்களில் தெரிந்த காதலில் நெக்குருகிதான் போனாள் கமலி. தப்பித்தவரையும் அவளின் ஞாபகத்தை கொண்டு வர அவன் எடுத்த சிகிச்சையில் எதிர்கொண்ட சிக்கல்களும் அது ஏற்படுத்திய வழிகளையும் சொல்ல விரும்பவில்லை. இல்ல, உனக்கு பழச ஞாபகப்படுத்தினா டேஞ்சர்னு சொன்னாங்க என்றவள் கவலையாய் வினவ, இல்லடி, ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராது என்றவன் அவளை சமாதானப்படுத்தினான். சரி சரி, இன்னைக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் சும்மா ஸ்வேதா பேரை வச்சு விளையாடினேன். மேடம் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்க. இல்ல, என்ன நினைப்புல சுத்திட்டு இருக்கடி? நானே வேண்டான்னு சொன்னாலும் எப்படி கதற கதற லவ் டார்ச்சர் செய்தியோ அதே மாதிரி மேரேஜ் டார்ச்சரும் பண்ணிருக்கணும்ல. நீ என்ன பொறுப்பு இல்லாம இப்படி பண்ற? சரி சரி, ஏதோ கடுப்பேத்திட்டோமே, பொண்ணு வேற இதை சீரியஸா எடுத்துக்கிட்டாலேன்னு சமாதானப்படுத்த வந்தா முகத்தை காட்ட மாட்டேங்கிற. அந்த ஹூடி ஒரு கொகை மாதிரி உள்ளுக்குள்ள மறைஞ்சுக்க பாக்குற. அதான் கொஞ்சம் கோவப்படுத்தலான்னு பேசினேன். உடனே அடிச்சிட்டியடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே சந்திப்புல கொடுத்த பாரு ஒரு கிஃப்ட், லைஃப் லாங் மறக்க மாட்டேன்டி. நல்லா செஞ்சுட்ட என்று குறைப்பட்டவன் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள, சாரிடா, நீ டைம் பாஸ் ஏமாத்திட்டன்னு சொல்லவும் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. சாரி உதய் என்று அவள் அடித்த கன்னத்தை வருடியவள் கண்கள் வேதனையை தழுவியிருந்தது. நான் சும்மா சொன்னேன்டி. ஆக்சுவலா நான் தான் கொஞ்சம் அதிகமா ட்ரிகர் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகேடி அரக்கி. இதுக்கு பிராயசித்தம் பண்றதுக்கா வழி இல்ல? அதெல்லாம் நிறையவே இருக்கு என்றவன் கண் சிமிட்டி மர்ம சிரிப்பொன்றை உதிர்த்து அவள் கரம் பற்றி எழுப்பினான். சுத்தி அலங்கரித்திருந்த பஸ்ஸை ஒருமுறை பார்வையிட்டவள் அதன் அழகில் ரசித்துக் கொண்டிருக்க, ஸ்டாக்கர், என் கூட என் வீட்டுக்கு வந்துறியாடி? இன்னைக்கு லவ்வரா, நாளையில இருந்து பொண்டாட்டியா என்று அவளின் கரத்தோடு தன் கருத்தை பிணைத்து அவள் கண் பார்த்து வினவ, இது ப்ரப்போசலா உதய் என்று திரையிட்ட விழுபடலத்தோடு சிரிப்பொன்றை உதிர்த்தவாறு அவன் கைகளை இறுக பற்றி கொண்டு வினவ, மெலிதாக சிரித்தவன், ஓ ரேஞ்சுக்கு வார்த்தைகளை கோத்து கேட்க தெரியாதடி எனக்கு. பட் இதுதான் கேட்க நினைச்சேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று மொத்த காதலையும் கண்ணில் தேக்கி வைத்து சம்மதம் கேட்க, சரி என்று வேகமாக தலையசைத்தாள். அடுத்த நாள் காலை எளிமையாக கோவிலில் திலகவதி மதர் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. பொண்டாட்டி, நான் என் ஸ்டாக்கரை ரொம்ப மிஸ் பண்றேன்டி என்று அவளை பின்னிருந்து அணைத்தவன் அவள் காதல் கிசுகிசுக்க, சாரே, இனி எப்பவும் ஸ்டாக்கர் உன் கண்ணு முன்னாடி வரமாட்டா. பொண்டாட்டி வெர்ஷன் மட்டும்தான் அப்டேட்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ் என்று கண் சிமிட்டு விட்டு அவன் எவ்வளவு கெஞ்சியும் செவிமடுக்காதவளாய் படுக்கையில் சரிந்தாள். கடைசியில் சோர்ந்து போய் படுக்கையில் அவளை அணைத்தபடி படுத்தவன் சிறிது நேரத்தில் உறங்கியும் போனான். அவன் உறங்கியதை உணர்ந்தவள் மெல்ல கண்கள் திறந்து கள்ள பார்வையோடு மயக்கும் புன்னகை உதிர்த்தவளாய் அவன் நெஞ்சில் மேல் முழங்கையை ஊன்றி தலையை முட்டு கொடுத்தவள் அவனை வெகுவாய் ரசித்து, கல்வனா என் இதயம் தன்னை உன் வசப்படுத்திய மாயமறியா மாயவனே, ஒவ்வொரு நொடியும் 1000 வர்ணைகள் தோன்றுகிறதடா. என் எண்ணத்தின் தலைவனை, என் கவியின் உரியவனை, என் உயிரானவனை, என்னவனை வர்ணிக்க? ஆனால் உன் ஒற்றை பார்வையில் சிக்குண்டு தேகத்தில் பாயும் மின்னல்தனில் உன்னவளுக்கு நாணம் வந்து ஒட்டிக்கொள்கிறது. காரிகையாய் உன்னை களவாடியவளும் உன் துளைக்கும் பார்வையில் சிறைப்பட்டு என்னுள் மறைந்து கொள்கிறாள் நாணம் என்ற போர்வை போர்த்தி என்றவள் சொல்ல, மெல்ல கண்களை திறந்தவன், அப்ப அந்த போர்வைய விளக்கிடுவோம் பொண்டாட்டி. பிகாஸ் எனக்கு என் ஸ்டாக்கர் தான் வேணும். என்னை ரசிச்சு ரசிச்சு திருடியா என் இதயத்தை திருடினவன் மட்டும்தான் எனக்கு வேணும் என்று மந்திர சிரிப்பொன்றை உதிர்த்து அவளை இழுத்து அணைத்துக் கொள்ள பூர்ண சந்திரனம் நாணி மேகத்துள் மறைந்து கொண்டான். உதயனின் வருகையில் மலரும் கமலமும் தன் தலைவனை அவனறியாமலே களவாடுமாம். பெண்ணவளன் களவு தெரிந்தும் கபடதாரியாய் வேடம் தரித்து எதுவும் தெரியாதது போல் நடந்து கொள்வானாம் ஆதவனவன். நளினியின் நளினம் பொருந்திய அம்பகத்தில் சிவந்த கனலியானவன் கடலினுள் தன்னை மறைத்துக் கொள்ள, கமலியவள் அவன் சென்றதும் முகம் சுருங்கி தன்னை சுருக்கிக் கொண்டு தன் தேகத்தை மறைத்து மறைந்து கொள்வாள் தன் தலைவனை தவிர வேறு யாரையும் ஏறிட விரும்பாதவளாய். களவிலும் கண்ணியமாய் தன் தலைவனாகிய உதயனை மட்டுமே களவாடிய கமலியவளால் களவு கூட புனிதமான காவிய காதலானது. களவாடினாள் காரிகை. களவாடிய பொழுதுகள் கதையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த கதையை எழுதிய சனாகவி அவர்களுக்கு நன்றி. இந்த ஆடியோ புக்கை உங்களுக்கு வாசித்தது நான் உங்கள் கிருத்திகா செல்வராஜ். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.